அது வந்து அவங்க என்னன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனே இல்லாம படம், ஏன்னா அது ஃபேண்டசி வேர்ல்டு. கேமரா இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும், இந்த டெப்த் வரும். ஸோ எந்த பக்கத்துலயும் அது டர்ன் பண்ணுது கேமரா, அப்படி நரேட் பண்றாங்க. அப்படி ஒரு அமானுஷமான உலகம் கதை. படம் இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்குறோம், இந்த படத்துக்கு அவார்டு. அது வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, எது மொழியை தாண்டி பேசலாம். எல்லாரும் வந்து எட்டி பார்க்கறது மாதிரி வச்சேன்னா இந்த ப்ராப்ளமா நான் சால்வ் பண்ணிடுவேன். ஒரு ஷார்ட் இருக்கு, இந்த ஷார்ட்ல இவர் எப்படி இன்க்ளூட் பண்றது? ஆனா டார்கோவ்ஸ்கியோடைய இது இருக்கு பாருங்க, இமேஜ் இருக்கு பாருங்க. இமேஜ் வந்து கிட்டத்தட்ட அது விஷுவல் போயிட்ரி தான். என்னமா வந்து விஷுவலா இருக்கிறதுக்கு வந்து அதுக்கான வந்து எதுக்கு சொல்றேன்னா வந்து டைட்டானிக் இருக்கு. டைட்டானிக் வந்து ஆல்ரெடி நடந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான். நீங்க புதுசா ஒன்றும் சொல்ல போறது, கப்பல் மேல வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆக்சுவலி நியூஸ். இட்ஸ் ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிந்த, முதல்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஆனா நீங்க 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி அந்த கதை? அப்ப நீங்க என்ன கிளாரிட்டி இருந்தா, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்கள இப்ப என்ன போல ஜேம்ஸ் கேமரான் ஒரு இது ஸ்பெஷல் எஃபெக்ட் டைரக்டர் தான். ஸ்பெஷல் எஃபெக்ட் டைரக்டர் டர்ன் டைரக்டர். வந்து அப்ப என்னன்னா, உங்களுக்கு கப்பலை செஞ்சு என்ன மாடல்ல இருந்து மாடல்ல வச்சு லென்ஸ் வச்சு யாரு எங்க ஓடுறோம், நீங்க ப்ரீ விசுவலைசேஷன் இருக்கு பாருங்க, அதை பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. சினிமா விட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். ஹவு டு மேக் எ ஃபிலிம், இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை எப்படி இருக்கு. மூழ்குனா தண்ணி கன்வின்சிங்கா கடலும் தண்ணி உள்ள வரணும். அப்ப அது என்ன ஹைட்ராலிக் போட்டா இதெல்லாம் சேர்ந்துதான் சினிமா. பிகாஸ் ஆடியன்ஸ் கதை சொல்றது இல்ல, ஆடியன்ஸ நடுவில் நிறுத்துறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இவரு பிரசவோட நரேஷன் பாத்தீங்கன்னா கதை சொல்லுவாரு, இடையில கதையில நிறுத்துவார். நீங்க ஸ்ட்ரக்சரா பாத்தீங்கன்னா தெரியும். கதையை நீங்க கேட்பீங்க, கதைக்கு நடுவில் நீங்க இருப்பீங்க. கதையை கேட்பீங்க, கதைக்கு நடுவில் இருப்பீங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்ப என்னங்க, நீங்க அந்த கதையை அனுபவபூர்வமா தான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. பார்க்கல கேட்கல மட்டும் இல்ல, நீங்களே வந்து அதுக்கு நடுவில் இருப்பீங்க. அதுதான் இப்போ வந்து நீங்க சினிமா வேற மாதிரி தான் பார்க்கணும். நவீன சினிமா எப்படின்னா, தியேட்டருக்கு போற சினிமா இனிமே தியேட்டருக்கு நீங்க போனா தியேட்டர்ல அது அனுபவமா இருக்கும். இட் ஹாஸ் டு பி an experience. நீங்க வந்து சோப் ஆப்பராவை வந்து 3 மணி நேரம் போய் தேவி தியேட்டரை பார்க்க முடியாது, பேசிக்கிட்டே இருக்க சினிமா பார்க்கணும். ஸோ சினிமா வந்து தியேட்டருக்கு போனோம்னா, இப்போ நான் வந்து ஒரு என்ன அந்த மால் இருக்கு, மாலுக்குள்ளதான் தியேட்டர் போயிடுச்சு. ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணணும் 10,000 ரூபாய். நான் என் குடும்பத்தோட போனா 10,000 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அதே படம் எனக்கு வந்து குளோபல் என்ன டிவியில் வருது. இப்போ டிவி கிடையாது இனிமே. டிவி வில் நாட் ரூல் தி ஆடியன்ஸ். இந்த 1 இயர்ல வந்து டிவி நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். அனிமேஷன் டுவர்ட்ஸ் அனிமேஷன் பார்க்குற எங்களோட எப்பவும் பேசிட்டு இருக்கிற யங் பீப்புள் எல்லாம் அவங்க இன்புட் எல்லாம் சொல்றாங்க, இதுதான் இப்படி சார், இப்படி நான் பார்த்தேன் சார், இது சார். இப்போ என்னன்னா, நீங்க 300 சேனல் இப்போ இந்த என்ன ஜியோவா, அது ஜியோ அவன் வந்து 300 சேனல் கொடுக்க போறான். நீ கொடுத்தா 300 சேனல் நீங்க டிவி வீட்டுல நான் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து தானே டிவி பார்ப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்றது எப்பயாவது தானே. ஸோ நீங்க ஆன் த கோ நீங்க வந்து எல்லாரும் மொபைல் தான் போகலாம். நியூஸ் பேப்பர், பிரிண்டட் மேகசின், பிரிண்டட் புக், எல்லாத்துக்கும் எல்லாமே சென்டிமெண்ட் தான். நான் பேப்பர்ல படிச்சாதான், புத்தகமா படிச்சாதான், அதெல்லாம் சென்டிமெண்ட். அது எப்ப சாகும் எப்ப நிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிலிம் வந்து போயிடும்னு சொன்னாங்க. ரொம்ப ஏபிள். பிகாஸ் நான் பேசிட்டேன், நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு முன்ன என்னன்னா, ஒரு பிலிம் ஒரு அது கேமராமேன் எடுத்த ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்க, போய் அவர் கரெக்ட் பண்ணி லேப்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துறா, தட் இஸ் தி ஃபைனல் இமேஜ். இப்போ அப்படி கிடையாது. நான் டேல தான் ஷூட் பண்ணேன். எஃபெக்ட் ஷூட் பண்ணலாம், டேல ஷூட் பண்ண நைட் ஆக்கி கொடுத்தேன். நைட்ல அப்பயே நான் சொல்றேன், நைட்ல வந்து அந்த பட்ட பகல்ல எடுத்தோம். அந்த இது கோபுரம் பூரா விளக்கு, என்ன இந்த விளக்கு இல்ல,
இந்த கார்த்திகை விளக்கு அதெல்லாம் வச்சு நைட் ஆக்கி அப்படியே டான்ஸ் எல்லாம் நைட்டில் நடத்துறோம். அதெல்லாம் டேபிளில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எதுவும் நீங்க செய்யலாம். அப்ப நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 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 ஷெர்லாக் ஹோம் மாதிரி ஒரு கதை, ஒரு பிரெஞ்சு ஃபிலிம் மேக்கர் பண்ணது. நான் இதுல பிரான்ஸ்ல இருந்தப்போ ஒரு சந்திக்க வச்சாங்க. அவன் எஃபெக்ட் டைரக்டர். அதான் நான் வந்து இந்த அவன் பண்ண படம்னா ஐயோ நான் பார்த்தேன் அந்த படம் ஃபிலிம் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவரை என்னை சந்திக்க வச்சாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நான் ஐ ஹேவ் டு டிஸ்ஓன் மை ஃபுட்டேஜ்ன்றார். நான் சினிமாட்டோகிராஃபர், ஸ்பெஷல் எஃபெக்ட் டைரக்டர். ஆனா நான் வந்து நான் தான் போய் கலர் கரெக்ட் பண்ணுவேன்னு நான் சொன்னேன். அடுத்த படம் பண்ண முடியாது. ஸோ நான் எடுத்தேன். இனிமே வந்து ஷூட்டிங் எடுத்த நாள் அதிகமா இருந்துச்சு. இனிமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ இனிமே வந்து டிசைன், ஃபிலிம் மேக்கிங் டிசைன் வேற. எல்லா கதையும் நீங்க சொல்லலாம், உட்கார்ந்த இடத்துல சொல்லலாம். பட் உங்களுக்கு ப்ராப்பரான ரா மெட்டீரியல் வேணும். நான் ரா மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறோன்னு ஆயிட்டேன். 10 வருஷம் முன்னாடியே சொல்லுவேன். நான் வந்து நான் தான் பண்ணுவேன், கலர் கரெக்ட் பண்ணுவேன். நான் உட்காந்து அடுத்த படம் பண்ண முடியாது. அப்போ நான் எடுத்து கொடுத்துட்டேன். இனிமே அவங்க தான் அங்க பண்றாங்க. பிகாஸ் அங்கே அது அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பீப்புள் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்றாங்க. நீங்க இது இருக்க கிங்காங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபுட்டேஜும் ஃபிலிம் நீங்க பார்த்த ஃபுட்டேஜுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க அதெல்லாம் பார்க்கணும். ஒரிஜினல் ஃபுட்டேஜும் அவைலபிள் இருக்கு. ஷூட் பண்ண ஃபுட்டேஜும் ஃபிலிம்ல வந்த ஃபுட்டேஜ் எதுக்கும் சம்பந்தம் எஃபெக்டா கனெக்ட் பண்ணது மட்டும் இல்ல, கலர் கரெக்டட். இந்த பிரில்லியன்சி லைவ்ல கிடையாது. லைவ் என்ன எடுக்கிறாங்கன்னா எல்லா இமேஜும் எனக்கு கிளியரா வேணும். டேபிள் உட்காந்து எதை வேணாலும் மாத்திக்கலாம். அந்த இடம் வந்துச்சு. ஸோ ஃபிலிம் மேக்கிங்குக்கு நம்முடைய நாம எல்லாம் மாறுது. சினிமா வந்து இப்படி இது ஃபிலிம் போயிடும் அப்படின்னு சொல்லும் போது 2000க்கு முன்னாடி வரைக்கும் கொடாக்கும் சொல்லிச்சாரு, ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் ஃபிலிம் அப்படின்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஃபிலிம் தான் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 3 வருஷத்துல பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. 100 ஆண்டு நான் படிச்சேன். 100 ஆண்டு உலகம் முழுமையிலும் பேப்பர் வாங்கினாலும் ஃபிலிம் வாங்கினாலும் இங்க ப்ராடக்ட் தான் வாங்கணும். 100 இயர்ஸ் அவங்க ரூல் பண்ணாங்க உலகத்தில். 93% ஆஃப் தி கன்சம்ப்ஷன் குட்ஸ் கொட்டா கம்பெனில மட்டும்தான் வந்துச்சு. 93% ஆஃப் தி ஸ்டேக் அவங்க கையில் வாங்க. 3 வருஷத்துல 2 லட்சம் எம்ப்ளாயி எல்லாம் காணா போயிட்டாங்க. எல்லாம் we are already லேட்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அட தூக்கி போட்டுச்சு. அப்போ இவன் இது இல்லைங்களா, இந்த 3D அப்பதான் வருது. 3Dன்னு ஒரு சாஃப்ட்வேர். அதை நானும் இன்னொரு இந்த OMR இருக்கு பாருங்க, அதை டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் அவரு நானும் ஒன்னா லேர்ன் பண்ணோம். 2 பேருமா ஒருத்தர் சொல்லி நான் செய்வேன், அவர் செய்வேன். ப்ரிமிட்டிவ் டைம் அது. அப்போ அது அந்த டைம்ல எதுக்கு சொல்றேன்னா 3D அப்ப இருக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நான் அசுரன் ஒரு படம், செல்வமணியோட படம், அதுக்கு நான் எஃபெக்ட் அதுல வர அந்த ஒரு ஏலியன் மாதிரி ஒரு கிரீச்சர் வரும், அதுல அதெல்லாம் இந்த காஸ்டியூம் எல்லாம் நான் வந்துட்டேன். அந்த படம் ஷூட்டிங்க்கு போய் இந்த தலைக்கோணால இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த பாம்பு, யானை, சிங்கம், புலி எல்லாம் அந்த பக்கத்து தெலுங்கு படங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் அந்த காட்டுக்கு கொண்டாந்து வச்சு நான் டெய்லி பார்த்து கட்டுமையா தொந்தரவு பண்ணுவான் அந்த அனிமல். கேமரா முன்னாடி நான் செகண்ட் கேமரா நான் ஷூட் பண்ணுவேன். அந்த குரங்கு வச்சிருக்கிறவன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிற குரங்கு இருக்குவாங்க, அவன் வரமாட்டான் அந்த நடத்துறவர். அவர் யாராவது ஒருத்தர் எம்ப்ளாய கூட கவனிக்கிறதுக்கு வச்சிருப்பாரு. அவன் மேல அவனுக்கு இந்த குரங்கு மேலே அக்கறை கிடையாது. அவன் சாப்பிட்டு தண்ணி எடுத்து படுத்துவான். அவன் என்ன தெரியுமா, இங்க வந்து கேமரா முன்னாடி பெருவரல கம்பியில இந்த பெருவரல கீழே கம்பியை வச்சு கட்டி இது பிடிச்சிப்பான். வச்சுட்டு கேமரா அது அப்படின்னு சொல்றேன். இங்கிருந்து கேமரா வெளியே இருந்து அடிப்பான். அவங்க நான் எடுக்க மாட்டாங்க. அப்படி மிஸ்ட்ரீட் பண்றாங்க. நான் எடுக்க, நீங்களே எடுங்க. அப்புறம் நான் அந்த ஒரு விதின் ஒரு 20 days நாங்க அந்த காட்டுக்குள்ள இருந்தோம். அவங்க படுத்துனது பார்த்தீங்கன்னா பாம்பை தச்சுவானுங்க. எல்லாம் வேற வழி இல்லையே தானே. இங்க எல்லாமே ஒரு க்ரூடு மெத்தட் தான் நம்ம வச்சிருக்கோம், ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. ஸோ அதெல்லாம் நேரில் பார்த்தோன்னே அப்போ இந்த சாஃப்ட்வேர் 3D சாஃப்ட்வேர்லாம் வந்துச்சுன்னா இந்த தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்களேன்னு நான் நினச்சிக்குவேன். அதுபோல் ஐயோ இன்னொரு அதெல்லாம் வந்துருச்சுன்னா இனிமேல் வேண்டியதே இல்லையா. நான் வந்து ஒரு 10 வருஷத்துல வரும்னு நினைச்சேன். ஆனால் 5 வருஷத்துல வந்துருச்சு. அந்த டெவலப்மெண்ட் 5 இயர்ஸ்ல வந்துச்சு. நான் ஒரு 10 இயர்ஸ் ஆகும்னு நினைச்சேன்.
அதுக்கு பிறகு இப்ப அப்படி இல்ல 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ள என்ன நீங்க ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் எல்லாம் பொருளா தானே இருக்கு. ஸோ எனி திங் கேன் பி இம்மீடியட்லி நீங்க உடனே செஞ்சிடலாம். அந்த இடம் வந்துருச்சு. அப்ப நான் அந்த அந்த சாஃப்ட்வேர் அந்த இடத்துல இருந்து வெறும் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த அமிகான்னு ஒரு ரொம்ப பிரிமிட்டிவ் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர்ல தான் ஜுராசிக் பார்க்கே அப்ப வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைனோ ஓடுறதே இதெல்லாம் பண்ணாங்க, அமிகெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அது எங்கன்னா எங்க அது கன்வின்ஸ் ஆகுது, கன்வின்சிங் இமேஜ் எங்க அதுக்குள்ள ஒர்க் பண்றேன். நான் வந்து பென்டாஃபோருக்கு இவரு வேற என்ன நம்ம இளையராஜா, அப்புறம் இவரு லெனின், தென் கேஆர் எல்லாரும் சேர்ந்து போனப்ப நாங்கள் போய் பார்க்கணும். நான் வந்து என்ன யாரும் சொல்லாதீங்க, நீங்களாம் கூட இருக்க நான் உங்களோட அவங்க எல்லாம் என்ன நாங்க பார்க்கணும் அதை பேசணும். கேஆர் வந்து ஏன் வந்து எவ்வளோன்னு சொல்றாரு. இல்லை நான் பார்க்கணும் சார், நீங்க பேசுங்க. அவன் பேசிட்டே இருக்கும்போது அந்த அந்த நிர்வாகி என்ன சொல்றாரு, ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. இதுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு கூட போன ஒரு மாதிரி இருந்தது. இது என்ன பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க என்னன்னா, ஏன்னா அதுல இருக்கிற இமேஜ் மெட்ராஸ்ல அதை பத்திய தெரிஞ்சவங்க அதிகமான ஆட்கள் இருக்கு. ஏன்னா அதுல காமிக் புக்ல ஒர்க் பண்ண சில பிரெஞ்சு ஆர்டிஸ்டோட ஒர்க்லாம் அதுல இருக்கு. நான் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறதுனால அந்த மோபியஸோட ஒர்க், டூயிலிட்டோட ஒர்க் எல்லாம் இருக்கு. அங்கே வந்து அப்போ வந்து இது தானே என்ன ஃபேக்ஸ் மிஷின் தானே. ஸோ ஃபேக்ஸ் மிஷின்ல பிரிண்ட் போட வச்சுருக்காங்க. மெட்ராஸுக்குள்ளே இதெல்லாம் வந்திருக்கு, நமக்கே தெரியல, நம்ம இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கவன். அப்போ இவங்களுக்கு ஒன்றும் சொல்லாது. என்னன்னா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா கடைசியில் நான் ப்ரெஷர் பண்ணி பேசின பிறகு அவ்வளோ சொன்னா ஆக்சுவலா என்னன்னா 2 தான் பண்ணிருக்காங்க, எதுவுமே அவங்க பண்ணல. மிஷின் இங்க இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண மிஷின் இருக்கு, அங்க இருந்து ஃபைல் கொடுத்தாங்க, ரெண்டர் பண்ணுங்க. நாங்க தான் பண்ணோம் நீங்க பண்ண. அப்புறம் அவரு ஒண்ணுமே புரியாம, சார் எங்ககிட்ட எஸ்சி மிஷின் வந்து 40 மிஷின் இருக்கு. எஸ்சி மிஷின் ஜுராசிக் பார்க்க நாங்க 3 மாசத்துக்கு பண்ணோம் அப்படின்னு. நான் வந்து கேட்ட சொல்றேன், சார் இவங்க பண்ணிட்டாங்கன்னு நான் அந்த காதை எடுத்துறேன் சார். அவங்களால புரியல, அவனுக்கு தெரியல. ஜுராசிக் பார்க் பண்ணும்போது அந்த ஐஎல்எம் ஆபீஸுக்குள்ள வந்திருக்கிற இருந்த கலைஞர்கள் எல்லாருக்கும் 45 ஆண்டு முன் அனுபவத்தோட வேற இடத்துல இருந்தோம். அவங்க எல்லாம் ஒரே கேம்பஸ்க்கு வந்தாங்க. ஐஎல்எம்ன்ற ஒரு கேம்பஸ்க்கு வந்தாங்க. வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஒருத்தர் சினிமாட்டோகிராஃபில பெரிய எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்டாப் மோஷன் பண்ணவர், ஒருத்தன் பப்பட் பண்ணவன், அப்படி பல கலைஞர்கள் ஒன்னா வந்து ஒரு இடத்துக்கு வந்து அதனாலதான் சாத்தியமாச்சு. இல்லைன்னா அது நடந்திருக்காது. ஆனா இப்ப என்னன்னா வந்து அடுத்து நான் எதுக்கு சொல்றேன்னா, அடுத்து அதனுடைய டெவலப்மெண்ட் மோஷன் கேப்சர் எங்கேயோ போய் இப்ப எங்க வந்துருச்சுன்னா அது நீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்ப நாங்க இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஏன்னா நானும் யங் ஆர்டிஸ்ட் அனிமேட்டர்ஸ் எல்லாம், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி இஸ் ஆக்சுவலி எனக்கு இதுவரையில வேறுபெல்லாம் தான் நான் பேசிட்டே இருக்கேன். ஒரு சில நேரங்களில் தான் எனக்கு நேரடி அனுபவம். இப்போ நாங்கள் அதை வந்து ஒரு யங் கிரியேட்டிவ் பர்சன் ஒருத்தர் வந்து என்கிட்ட காமிக்கிறாரு. நாசர் தான் வந்து இன்னைக்கு போய் மறு சார் பாருங்க, நாசர் அனுப்பிச்சு என்கிட்ட வந்தாங்க. நான் பார்த்தோன்னே எனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங். அந்த பையனுக்கு அவனா ஒரு 21 வயசு அந்த பையன். அவன் சொல்றான் என்கிட்ட, சார் இதுலேயும் நெரேட் பண்ண. அப்போ நான் அந்த பாசிபிலிட்டியை பார்த்தோன்னே நெரேட் பண்ணலாம், நீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டியில கதை சொல்லலாம், இனிமே கதை சொல்றது. அப்ப என்னன்னா ஏற்கனவே இருக்கிற கிராமர் எல்லாம் போயிடும். நான் வந்து அவதாரம் வந்து எதுக்கு இதை சொல்றேன்னா, அவதாரம் நான் பார்க்கும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது அவதாரம் வந்து டெப்த் எல்லாம் காமிக்க முடியும், 3Dல டெப்த் காமிக்க முடியும். இந்த கேமரா இப்படி அது வந்து அவங்க என்னன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனே இல்லாம படம், ஏன்னா அது ஃபேண்டசி வேர்ல்டு. கேமரா இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இந்த டெப்த் வரும். ஸோ எந்த பக்கத்துலயும் அதை டர்ன் பண்ணுது கேமரா. அப்படி நரேட் பண்றாங்க. அப்படி ஒரு அமானுஷமான உலகத்துல அந்த கதை நடக்குது. ஸோ அவங்க கதையும் இந்த டெக்னாலஜியும் பயன்படுத்துறதுக்கு தக்கபடி ஒரு கதை எழுதி அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸோ இதுல பண்ணா எனக்கு என்னென்ன படம் பார்க்கும் போது கண்ணாடி எல்லாம் மாட்டிட்டாங்க. இப்ப நாம முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, ஒரு ஃப்ரேம் ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃப்ரேம் தான் இப்ப எனக்கு ஹட்டில் இருக்கு. நான் ஒரு சதுர பாக்ஸுக்குள்ள டெப்த்ல இருக்கு, கேமரா எப்படி போகுது, எனக்கு ஏதோ இங்க என் கண்ணுக்கு முன்னாடி இந்த பக்கம் கட் ஆயிடுச்சு. தியேட்டர்ல எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து சினிமா அங்கதான் இருக்கு, இந்த பகுதி இருக்கணுமே, எனக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கணும். பிகாஸ் அந்த அந்த காமிக்கிற இமேஜுக்கு எல்லா சாத்தியமும் இருக்கு. இங்கேயும் அது இருக்க முடியும், இங்கேயும் இருக்க முடியும். அப்ப ஏன் வந்து என்னைய நீங்க கண்ணை ஒரு குதிரைக்கு கட்டுற மாதிரி எனக்கு ஏன் வந்து ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கிரீனு,
180 டிகிரி அது இருந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏனோ எனக்கு வந்து ஒரு இடிக்கிற மாதிரி இருந்து நானும் சில டெக்னீஷியன் ஆமா கரெக்ட் தான். இப்ப கிட்டத்தட்ட விர்ச்சுவல் ரியாலிட்டி அதுதான். விர்ச்சுவல் ரியாலிட்டி உங்களை மையப்படுத்தி இந்த உலகம் திரும்பினா இந்த உலகம்லாம் இருக்கு, இந்த உலகம் இருக்கு, இப்படி இருக்கு. மேல பார்த்தா பறவையெல்லாம் அப்படி வருது, தண்ணி பார்த்தா கீழே மீன் எல்லாம் போகுது. ஸோ நீங்க ஒரு பாட்டு. இப்ப கதை முதல் கதை எழுதுறவர் சொல்றது போலவே ஏதாவது நான் லீனியராகவும் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்க நினைக்கிற மாதிரி கதை மாறலாம். எப்படின்னா நான் மாட்டிட்டு பாக்குறேன் இந்த அனுபவத்தை, நான் இப்படி திரும்பி பாக்குறேன், அப்ப இங்க 4 குதிரை வருது. ஆனா இன்னொருத்தர் மாட்டிடுவோம், இந்த பக்கமே திரும்பல, இந்த பக்கம் திரும்பாரு, அப்ப வேற ஒண்ணு வருது அதுல. அப்ப இது எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி அந்த 180 டிகிரிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு கதை செஞ்சாலே பெரிய விஷயம். மேபி அதுதான் ஆரம்பமா இருக்கும், அது தெரியல எனக்கு. ஆனா அந்த பாசிபிலிட்டி அவன் என்ன சொல்றான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம கதையா சொல்லலாம் சார். அது கேட்குனா சரி நீங்க பிரமாதம், நாங்க உங்களோட ஒர்க் பண்றோம், சந்தோஷம். நீ என்னன்னு ஒரு ஃபார்ம் வைக்கணும். அவங்க ஏதோ பெரிய இடத்துல எல்லாம் கூகுள் தென் பீப்புள் அவங்களோடலாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண அவங்க தானே நான் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது என்னன்னா நீங்க இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணேன், நான் வந்து சென்டர் ஆக்சஸ். இது வந்து 360 டிகிரி, யார் அதை மாட்டிட்டு பாக்குறாங்களோ அவர் தான் சென்டர், அதானே வச்சுருக்கேன். இப்போ நான் மாட்டிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இப்போ அதுலயே அவங்க வந்து டெமோவுக்காக வச்சிருக்கிறதுலே சில எலிமெண்ட் இருக்கு. இந்த பக்கம் திரும்ப மேல இருந்து பெரும் பேக்டா வருது, ஒரு ஆயிரக்கணக்கான பேட் வருது, அப்படியே சில எலிமெண்ட்டை வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க கதை சொல்லலாம். கதை என்னன்னா கதைக்கு நடுவில் நீங்களும் இருப்பீங்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த இடத்துக்கு வந்து டெக்னாலஜி விஷுவல் ஆஸ்பெக்டையும் டெக்னாலஜி வந்து விஷுவல் ஆஸ்பெக்டை மனுஷனுடைய அனுபவத்தோட இதோட சேர்க்கிற இடத்துக்கு வந்துச்சு. ஸோ நீங்க இது இருக்கு பாருங்க, அதாவது அனிமேஷன் இதுவரையில வந்து வெறும் என்ன சொல்ற மிக்கி மவுஸ், அது குழந்தைகளுக்கானது. அனிமேஷன் படம் பார்க்குறவன் ரொம்ப வளராதவன், காமிக் புத்தகம் படிக்கிறவன் வளரும் அப்படிலாம் கிடையாது. அந்த இடம்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ கிராஃபிக் நாவல் வந்து கிராஃபிக் நாவல் இஸ் டிரான்ஸ்லேட்டிங் சினிமா வாக்குறாங்க. அனிமேஷன் வந்து 2Dலே, அதாவது இட்ஸ் நாட் 3D. 3Dனா இப்போ இது ரீசெண்ட் ஏன்னா அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து மோஷன் கேப்சர் பண்ணுது. டெஸ்க்டாப் கேமராவே மோஷன் கேப்சர் பண்ணுது. நான் டிசைன் பண்ணிட்டா இங்க இருக்க கேமராவில் நான் நடிச்சா இந்த நடிக்கும். அது வந்து டெஸ்க்டாப் படம் தான். ஸோ இது யாரும் தனக்கிட்ட இருக்கிற விஷயத்த கதையா சொல்றதுக்கு சக்தி வாய்ந்தவனா கம்யூனிகேட் பண்றதுக்கான ஆஸ்பெக்ட் இருந்தா வெர்பலா தாண்டி நீங்க எல்லா கண்ட்ரோலும் இருக்கிறதுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வந்துச்சு. சினிமா ஆக்சுவலா அடுத்த பரிமாணம் 3D ஹாலோகிராம், மேபி ஸ்கிரீன்லெஸ் சினிமா, அந்த இடத்துக்கு தான் அது போகுது. அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா ஃப்ரேம் வந்து அந்த எங்க அது ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஃப்ரேமை எப்படி கம்போஸ் பண்றது, அதுவும் அதுக்கு முன்னாடி எங்க ஆரம்பிக்குதுன்னா நான் ஒரு படத்தை ஒரு சித்திரத்தை எப்படி படிப்பது, ஒரு அசையாத படத்தை எப்படி படிப்பது, வார்த்தையை படிப்பது இல்லை, நாட் ரீடிங் வேர்ட், ஹவு டு ரீட் அ பிக்சர். அந்த எக்ஸசைஸ்ல இருந்தா நல்லா பாத்தீங்கன்னா இது எல்லாமும் ஒரு சினிமா ஏதோ அந்த அனுபவம் இல்லாததாலையும் குளோபல் இது இருக்கு பாருங்க, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு இல்லையா, பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துலயுமே தை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், 2 படம் இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்குறோம், இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்குறோம். அது வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா எது மொழியை தாண்டி பேசுதோ அது இது எந்த மொழியில இருக்கோ இது எந்த மொழியில விஷுவலா எது கம்யூனிகேட் பண்றோம் அதெல்லாம் கன்சிடர். அதான் கடைசி நம்ம வந்து மொழியற்ற மொழி எல்லா மொழி அது வந்து அந்த இடத்துக்கு வந்து டெக்னாலஜி உணர்ந்துருச்சு. எத்தனை மொழியற்ற மொழி விஷுவல் லாங்குவேஜ் தான், காண்பியல் மொழி தான் மொழியற்ற மொழி. அதுதான் வந்து மனிதனுக்கு எப்பவுமே ஈஸிலி கம்யூனிகேட். அதுதான் வந்து அது அங்கே இது கிடையாது, அதாவது ரேஸ் கிடையாது, என்ன சொல்றது, அது பார்டர் கிடையாது, கல்ச்சர் கிடையாது. அந்த இடத்துக்கு இதுதான் இன்னைக்கும் வந்து விஷுவல் ஆஸ்பெக்ட் தான். நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதமும் 2000 வருஷம் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். நீங்க நல்லா கேளுங்க, பெரிய மித்து.
சிற்பமாகவோ நாடகமாகவோ சித்திரமாகவோ அது இல்லைன்னா என்னைக்கும் செத்து. நீங்களும் நானும் ராமர்னா ராமரா ஒரு உங்களுக்கு ஒரு ராமர் வேற, எனக்கு ராமர் வேற இல்லை. அப்படி ஒரு ஐடென்டிக்கல் இமேஜ் இல்லைன்னா எந்த மித்தும் பிழைக்காது. மித்து என்னன்னா, மித்து எப்போ பிழைக்குன்னா அது ஹோல்டு பண்றதுக்கு ஒரு இமேஜ் வேணும், இல்லைன்னா அது பிழைக்காது. அப்போ நீங்க வந்து அதான் நான் சொல்ல பாருங்க, அது கதையை கேட்டுக்கோங்க. நீங்க வள்ளி வந்து ஓடி ஒளிஞ்சா எங்க ஊர்ல இருக்கோம், இந்த பின்னாடி குளத்தான் ஒளிஞ்சாலும் அந்த ஊர்ல சொல்லுவான். இன்னொரு ஊர்ல ஒரு கதை சொல்லுவான் வள்ளிக்கு, பிள்ளை விநாயகர் வந்து இங்கதான் பயமுறுத்தினாரு, இங்கதான் அந்த மித்த கேட்டுட்டு அவனுக்கு ஐடென்டிக்கலான இடம் இல்லைன்னா அந்த மித்து சாகவே. நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு காரணமே வந்து நீங்க இது எடுத்து பாருங்க, ராமாயணம் கடல் கடந்து போயிருக்கு. இங்க இந்தோனேஷியாவிலும் இருக்கு, இந்தோனேஷியா கோயிலும் இருக்கு ராமாயணம். ஆனா இங்க இருக்கிற ராமர் மாதிரி அங்க இல்லாது. ஸோ அவன் அந்தந்த கல்ச்சர் அவங்களுக்கு தக்கபடியான ஒரு விஷயத்த கவனிக்கும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல மித்து வந்து இப்ப எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது, இந்த கதை வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. இமேஜா பாத்தீங்கன்னா அது வேற வேற இமேஜ் இருக்கு, அது வந்து அந்த கல்ச்சர் சேர்ந்து கல்ச்சர் பேசுறது. கீழே போய் பாத்தீங்கன்னா டிராகன் வந்து வேற ஒண்ணும் இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்க, அது பாம்பு தான், நாகக்கல்ட்டு தான். ஆனா அவன் என்னன்னா பாம்பையும் பூரான எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா டிசைன் பண்ணிட்டான். பூரான் தான் அது, நம்ம விட்ட ரெட்டைலுடைய எல்லா வடிவத்தையும் சேர்த்து செஞ்சிருக்கான். நீங்க அப்படிதான் அதை நீங்க ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க மாடர்ன் இது இருக்கு பாருங்க, என்கிட்ட நம்ம ஒரு பசங்க என்ன நீங்க தான் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி சொல்றீங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆளுங்க எல்லாம் வந்து கோர் தான் டிசைன் பண்றாங்க. லைக் பிரிடேட்டர் வந்தா பிரிடேட்டர் ஏன் அப்படி பல்லுகளோட இருக்கு, மோசமா இருக்கு. நீங்க நான் சொன்னேன் அதான் சொன்னேன், நீங்க உங்க தோல் இருக்குல்ல, உங்க தோல் ஒரு எம்எம் நீங்க அளவு ஜூம் பண்ணி பாருங்க, முதலைய விட மோசமா இருக்கும். எல்லாம் பாருங்க, நீங்க வந்து நேச்சரை அதுல வந்து அந்த கிரீச்சர் இருக்குல்ல, அந்த கிரீச்சர் ஆக்சுவலா என்னன்னா இது சிலந்தி பூச்சி இருக்கு பாருங்க, அதோடைய முகம் இருக்கு பாருங்க, அதோட க்ளோஸா வச்சுதான் எங்கேயும் இல்லாத டிசைன் பண்ண முடியாது. நம்ம பார்க்காததை டிசைன் பண்ணி ஏலியன்னு சொன்னா கூட உங்க அனுபவத்தை நான் சொன்னேன் அன்னைக்கு நம்ம பேசணும், நான் இந்த நண்பர்லாம் பேசணும், நமக்கு அனுபவத்துல இல்லாத ஏலியன்னு டிசைன் பண்ண முடியாது. அப்ப இது ஏலியன் தான் நம்புறதுக்கு, ஏலியன் படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஏலியன் வரும் கிகர் டிசைன் பண்றது. அந்த ஏலியன் என்னன்னா எல்லா மெக்கானிசம், கை இருக்கு, காது இருக்கு, தலை நீளமா இருக்கு, நீங்க பார்க்காத மாதிரி ஒரு நீளமான தலை இருக்கு, அப்புறம் கண்ணே இல்லது, வாயை திறந்தாது, நாக்கு வருது. நாம என்ன நாக்கு மட்டும் தான் பார்க்கணும், நாக்கு வந்து நாக்குல ஒரு வாயு, இப்படி நீங்க பார்க்கவே இல்லை. அப்ப இது ஏலியன் தான் நீங்க பயப்படுவீங்க. இதுதான் அப்போ விஷுவலா கன்வின்ஸ் பண்ணணும், ஆர்டிஸ்டிக்கா விஷுவலா கன்வின்ஸ் பண்ணணும். அப்படியான இடத்துல இருந்து தான் நீங்க ஒரு சினிமாவுக்கு முன்னாடி இந்த நான் சொல்ற எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா சினிமா எல்லாரையும் கம்மி கேளுங்க. சாயத் வந்து அந்த லாஸ்ட் மினிட் இருக்கு வித்அவுட் டயலாக், அதான் சரி. அப்புறங்க அவ்வளவுதானே. கலர் சென்ஸ் வந்து சினிமா சொல்ல எந்த அளவுக்கு முக்கியம்? வெஸ்டர்ன் மூவிஸ்ல எல்லாம் பார்த்தா சில சீக்வன்ஸ்லாம் நைட்டு அந்த எல்லோ இஷ்யூஸ், உங்கள் பெயிண்டிங்ஸ்லேயும் வேரியேஷன்ஸ் இருக்குது கலரிங், அது எந்த அளவுக்கு முக்கியம், அதில் என்ன கொண்டு நம்ம அதாவது நீங்கள் வந்து யூஸ்வலி ப்ளூ இஸ் கூல், ரெட் வார்ம், ஆரஞ்சு ரெட்டு அதெல்லாம் வார்ம் கலர், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல், அதாவது நீங்கள் பேசிக்காக ஒன்று படிச்சுக்கணும். ஆனால் அதை அப்புறம் மறந்துடணும். என்னன்னா அப்புறம் வந்து இன்ஸ்டிங்க்ட் தான், இன்ஸ்டிங்க்ட் தான். நீங்கள் அதான் நான் சொல்ல பாருங்க, ரூலை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரூலை படிக்கணும். அதான் கலர் சென்ஸ்னா எதை ஒரு மூடை வந்து ஒரு ராகம் இந்த இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு கலர் இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க ரூலை வாழ வைக்கிறதுக்காக நீங்க வாழக்கூடாது. அப்புறம் ரூலை மீறணும்னா ரூல் தெரிஞ்சாதான் மீறணும், தெரியாம எப்படி மீறுவீங்க? ஸோ ரூலும் தெரியணும், தெரிஞ்சாதான் நீங்க மீறணும். சரி, நான் கிராமர் எனக்கு தெரிஞ்சாதான் கிராமரை நான் மீறுறதுக்கு வரும், கிராமர் எனக்கு தெரியும். அப்போதான் அங்க ஆர்ட் வரும். நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்ன இருக்கிறதே இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அப்படிதான் இருந்துரும். இந்த அமிலத்தையும் இந்த அமிலத்தையும் ஊத்துறோம் நான் நினைச்சாதான் அங்கதான் அப்படிதான் அது ஆர்ட்டும் கிட்டத்தட்ட அந்த ஃபார்ம் தான். சாயரத்து வேற சொல்லுங்களேன், யாராவது சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா என்னன்னா நான் முழு படம் பார்த்தேன், நான் எல்லாம் ஆர்டிஸ்ட்
முதல் படத்துல நீங்க தெலுங்கு படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் இருக்கிற ஒரு கிளீஷே லவ் படத்துல பாதி இருக்கு. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சது அந்த பொண்ணை நோக்கி வர்றதும் பின்னாடி போறதும் அப்படியே கதையோட ஓட்டமும் அந்த விஷுவலைசேஷனும் எல்லாமும் நீங்க பழக்கப்பட்ட ஒரு பகுதியா அது இருக்கு. அந்த பிறந்த நாள்ல அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துருவாங்க. பிறந்த நாள்ல கார்ல உட்கார்ந்த உடனே தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் காதலிக்கணும் தெரிஞ்ச உடனே அந்த எதிர் மனநிலையில இருக்கிறவன் இவங்க அடிக்கிறான் பாருங்க, அடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பகுதியில டாக்குமெண்ட் அதெல்லாம் சினிமா இருக்கு. அடி வாங்குறது அடிக்கிறதுலாம் இருக்குங்க, அது வந்து டாக்குமெண்ட். அந்த ஷார்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்ட்ரீம்லி கட்டணம் கிடையாது. கிட்டத்தட்ட உண்மையிலே அடிச்சா எப்படி அடிக்கு நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து டாக்குமெண்ட். ஸோ இந்த ஹிட்டு சினிமா நீங்க முதல்ல வேற மாதிரி பழக்கப்பட்ட மாதிரி ஒரு பகுதி பாக்குறீங்க, அப்புறம் ஹிட் அது ஆக்சுவலா. அப்புறம் ட்ரூத்ஃபுல்லா ஒரு 2 பேருக்கு இப்படி நடந்துட்டா இந்த காதல் சந்திர இதோட ஃபிலிம் ட்ரூத்ஃபுல்லா அப்படி நடந்துட்டா அவங்க வந்து ஊரா பயந்து ஓடி அது என்ன இதுல ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு அப்புறம் அப்படியே இருக்கு பாருங்க. ஒருத்தரை போய் பார்த்தா நீங்க இதுல பின்னாடி வரைக்கும் போங்கடா ஒருத்தர் சொல்றது, அப்புறம் அவங்க இப்போ வந்துடுறது. அந்த அது எல்லாமும் நீங்க பின்னாடியே அந்த 2 பேருக்கு போற மாதிரியே ட்ரூத்ஃபுல்லா ஈவெண்ட்டும் ஃபிலிம் மேக்கிங்கும் சேர்ந்து, அதாவது கைண்ட் ஆஃப் கேண்டிட் ஃபுட்டேஜ் இருக்குவாங்க அது மாதிரி இருக்கு. பின்னாடி உங்களை மாதிரியே நம்ம அவங்க எல்லாமே நம்ம போய் கேண்டிடா ஷூட் பண்ணாங்க. அது ப்ரோக்ராம்டா கூட இருக்கலாம். நீங்க ட்ரெயின் பண்ணலாம், ஆர்டிஸ்ட் நல்லா ட்ரெயின் பண்ணலாம். கேமரா எப்படி பிஹேவ் பண்ணணும், எங்க இருக்கும் கேமரா பிஹேவ் பண்ணி, ஆனா அந்த அது வந்து கேண்டிடேட். அப்புறம் அங்கிருந்து அப்புறம் அப்படியே ஒண்ணு நீங்க அதுக்கடுத்து திரும்பி படம் எப்படி ஆனாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல முடிய போகுதுன்றதுனால எப்போதும் போல நகரத்துல ஒருத்தவங்க வந்து உதவுவாங்களா அது மாதிரி ஒரு கேரக்டர். அந்த அம்மா வந்து உதவுவாங்க, அவங்க கொடுக்குறாங்க. பாசிட்டிவான ஒரு இடம். பாசிட்டிவான ஒரு இடம் என்னன்னா வந்து 2 பேரும் ஒரு 40,000 ரூபாய் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்தது. குழந்தை பிறப்பாங்க. அப்புறம் ஒரு கான்ஃபிளிக்ட் பிஃபோர் ஃபிலிம், ஒரு கான்ஃபிளிக்ட். அவ மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ வந்து 2 பேரும் கான்ஃபிளிக்ட் வந்து அவ போயிருக்கான். திரும்பி அந்த பைண்டிங் இது வரைக்கும் அந்த இதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியும் ஒரு நீங்க ட்ரூத்ல அவங்களுக்கு அப்படி ஒரு இடம் நடந்தால் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதுவும் இருக்கு. அது சினிமாவுக்கான ஃபிட் ஆகிற சீக்வன்ஸாகவும் இருக்கு. பிறகு என்ன அதுல முக்கியமான அதுக்கு பிறகு எல்லாம் நடந்துருச்சு. இப்ப உங்களை மன ரீதியா அந்த கதை வந்து தயார் பண்ணிடுது. அப்புறம் அம்மாவுக்கு இவன் தெரியாம பேசுறான், அவன் அம்மாவுக்கு தெரியாம பேசுறான். அப்புறம் அங்க இருந்து அம்மாவுக்கு தெரிஞ்சிருது, போன் அட்டன் பண்ணா. அப்புறம் அதான் நமக்கு தெரியாது பத்து. அவன் இங்க இந்த வீட்டுக்கு அந்த ஊர்ல இருந்து வராங்க, அவன் பிரதரு அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அம்மா இதெல்லாம் அதாவது இந்த பிளே என்னன்னா எமோஷனலா என்ன பிளேன்னா அம்மா வந்து கொடுத்துருவாங்க, துணிமணிலாம் கொடுத்துருக்கா, அவன் வந்து பாருங்க. இவங்க எல்லாருமே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இவ்வளவு காலம் பெரிய தப்புகளை பண்ணிட்டோம், இந்த பொருளை வச்சவொடனே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கில்ட்டில தான் ஏற்கனவே இருக்கிற மோசமான அந்த ஆட்கள் கில்ட்டில தான் இருக்க நீங்க தான் நினைக்கிறீங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அவங்க அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஆக்சுவலா அவன் வந்து மர்டர் பண்றதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்கான். ஆனா உங்களுக்கு எனக்கு நம்ம சந்தேகம் முடியாது, ஏன்னா அவன் பொருளை கொண்டு கொடுக்குறான். நீங்க நானும் உட்காந்துருக்கோம், நம்ம இதே உட்காந்துருக்கோம், கில்ட்டில தான் இருக்காங்க. வந்திருக்காங்கன்னா உள்ள போய் கேட்கறாங்க, பேசுறாங்க. இதுக்கு இடையில அந்த குழந்தை போயிடுது. குழந்தை நம்மளை கூட்டிட்டு போய் காமிக்கிறதுக்காக பயன்படுற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் தான் அது. திரும்பி குழந்தைய விட்டுறாங்க, குழந்தை வருது. குழந்தை பாக்குது பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா இவ்வளவு கதையும் சொல்லி அவங்க 2 பேரும் செத்து கிடக்கிறது ஒரே ஒரு ஷாட் தான் படத்துக்கு. நான் எதுக்குன்னா இந்த இமேஜோட பவரை நான் சொல்றது தான். நீங்க கட் பண்ணிலாம் நிறைய காமிக்கலாம். அப்புறம் அந்த குழந்தை அது ஒரு டைரக்டரோட கமெண்ட் தான். இது அந்த குழந்தை வந்து பிளட் ஸ்டெயினோட போய் வெளியே நடக்குது பாருங்க. அது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி ஃபிலிமுக்கான முடிவு ஒரு இமேஜ், ஃபைனல் இமேஜ் அதுதான். ஆனால் அவங்க 2 பேரையும் குழந்தை பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூல சிங்கிள் ஷாட் தான். ஸோ உங்களுக்கு செய்தியை சொல்ற மாதிரி நீங்க திரும்பி சொன்னாலும் நீங்க விவரிக்கவே முடியாத மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட்ல உங்களுக்கு அவங்க 2 கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வாரம் சொன்னீங்கன்னா என்னவோ அது மாதிரி சினிமேட்டிக்கா இல்லாம அதுவும் டாக்குமெண்ட்ல அந்த எக்ஸாக்ட் டைம்ல ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் தான். அப்புறம் அது உங்க எழுந்து வர இந்த அனுபவம் எல்லாம் உங்களை நல்லா பிளே பண்ணுது, மன ரீதியா உங்களை பிளே பண்ணுது. டாக்குமெண்டலாவும் சினிமேட்டிக்காவும் டாக்குமெண்டலாவும். அப்ப வந்து இந்த ஒரே ஒரு ஷாட் தான் நீங்க கேரி பண்ணிட்டே வரீங்க. இந்த லாஸ
நீங்க நரேட் பண்ணியிருந்தா வரவே வராது. அது அந்த இடமும் ஒரே ஒரு தடவை சொல்ல இமேஜா மாத்தினா என்னவோ அது போல ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் அது அது பெரிய இந்த படத்துல இமேஜ் அடுக்குனது இல்லை. கதை நம்ம எல்லாம் பேசிட்டோம். அது பேசுற அரசியல், அது பேசுற அப்புறம் இப்ப இருக்கிற சூழல் எல்லாமும் சேர்ந்து அதுக்கு ஒரு ஒரு பிரமாதமான ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இது அந்த இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஸ்ட்ரக்சர்லா பார்த்தா அந்த நான் சொல்ற அந்த பகுதி தான் 2-3 பேர் நாங்க எல்லாம் பேசணும்னு நான் எனக்கும் அது ஒரு ஷாட் தான் சார் அப்படின்னு எனக்கு பேசணும்னு சொன்னோம். நாங்க அதை கரெக்டா ரியலைஸ் பண்ண அது ஒரு சிங்கிள் ஷாட். அந்த சிங்கிள் ஷாட் தான் இந்த படத்தை மொத்தமா அவங்கள வெளியே வந்து பேச வச்சுட்டு. இது பவார் வந்து நான் இன்னொரு ஏற்கனவே ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு எழுதிருக்கேன். அதாவது பிரபாகரனுடைய பையன் பாலச்சந்திரன் இறந்தது இருக்கு, மீடியாவில் வந்தது இருக்குல்ல, மீடியாவில் வந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்க பாத்தீங்களா? அதுவும் இந்த தொடர் சித்திரத்துடைய பவர் தான் உலகம் பூரா எல்லாரையும் போய் அது ரீச் ஆகும். அது என்னன்னா அவன் வந்து மிஸ்ரப்ல யோசனையில உட்காந்துருக்கான், பிஸ்கட் சாப்பிட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் வந்து சாதாரணமா இருக்கு 3 ஃப்ரேம், அது 3 ஷாட். அப்புறம் இறந்து நெஞ்சில புல்லட் பண்ணி கிடக்குது. 3 தனித்தனி பிக்சர். வீடியோவா இருந்தா புரியுதுங்களா? வீடியோவா இருந்தா நீங்க பார்ட்டிசிபேட் ஆயிடுங்க. 3 தனித்தனி இமேஜா இருந்ததுனால உலகம் முழுமையிலையும் இருக்கிற தமிழ் பேசுற எல்லாரும் நடுவுலையும் 3 படத்துக்கு இடையில இருக்கிறத நீங்க தான் மனசுல கனெக்ட் பண்ணுங்க. ஆகையினால அது அந்த அந்த டெத் வந்து இலங்கையில் நடக்கல, உங்க மனசுல நடந்துச்சு. 3 தனித்தனி இமேஜ். இந்த இன்பிட்வீன் இருக்கு பாருங்க, அத காமிக் புக் அப்படிதான் ஃபங்க்ஷன். அந்த இன்பிட்வீனை நீங்க தான் ஃபீல் பண்றீங்க, பாக்குற நீங்க தான் ஃபீல் பண்றீங்க, உங்க மனசுக்குள்ள அது நடக்குது. ஆகையினாலதான் அது ஒரே ஒரு தடவை அந்த 3 ஃப்ரேம்ல அது வந்து உலகம் பூரா ரீச் ஆகுது. அது வரையிலும் பரிதாபப்படாதான் தான் பரிதாபப்பட்டாங்க. புரியுதுங்களா? யாரெல்லாம் எதிராக பேசணும் பேச முடியல, இந்த மொத்த செயல்பாட்டுக்கும் எதிராக பேசணும். அதுதான் வந்து இது என்ன சொல்ற, காமிக் புக் அப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணுது. சினிமா மூவிங்க இப்பயும் இவரு குரசவா வந்து ஷார்ட் வந்து சினிமாவோட பவர் 2 ஷார்ட் கடையில தான் இருக்குன்னு சொல்றாரு. இதுல வந்து காமிக் புக்ல வந்து என்ன சொல்லுவாங்க, டார்சான் வந்து இந்த கிளையில இருப்பாரு, அப்புறம் மின்டேர்ல பறப்பாரு, அடுத்த ஃப்ரேம்ல அடுத்த கிளையில பிடிச்சிருவாரு, இடையில பறக்கிறதுல நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். சினிமாவும் அதான் கிட்டத்தட்ட. நாங்கள் இதை ஸ்ட்ரக்சரா பேசும்போது அந்த சொர்ணவேல் நாங்களாம் வந்து பேசினப்போ அவரும் வந்து கரெக்டாக சொன்னார். அதாவது என்னன்னா ஒரு 2 படத்துக்கும் அந்த பாலச்சந்திரன் 2 படத்துக்கும் இடையில இருக்கிறது தான் நீங்க தான் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. 3 படமும் டாக்குமெண்டல் தான் படம். உயிரோட இருக்குது, அவன் வந்து ஒரு ஏதோ திருவிழா காணப்படும், ஒரு மிஸ்ரப்புல பிஸ்கட் சாப்பிட்றது, நெஞ்சில புல்லட் வாங்கி தரையில கிடக்குது, கொண்டுட்டாங்கன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. கரெக்டாங்க, உண்மையா அதுதான். சரி, அவ்வளவுதான். உலக புகழ்பெற்ற இயக்குநர்கள்லாம் பேசிக்கலி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அது வந்து ப்ரீ விசுவலைசேஷன் பண்றதுக்கு நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரி வந்து அப்போ ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறவங்களுக்கு ஆர்டிஸ்டா அவங்க இருக்கணுமா, அல்லது எந்த விதத்துல கத்துக்க முடியும்? இந்த கீழே அதாவது இதோட சேர்த்தே கேட்குறேன். இப்போ 60s எடிட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அப்புறமா பெயிண்டர் அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு எது ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல்? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எவ்ரி சிங்கிள் ஒரு 2-3 மாதம் முன்னாடி மாறிட்டே இருக்கிற ஃபாஸ்ட் சேஞ்சிங் பேஸ் வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் எப்படி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் எனக்கான பகுதியை மட்டும் பார்க்குறதுன்னு இல்லை, நீங்கள் ரொம்ப ப்ராடராக பார்க்கணும். உங்களை துறை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை. நீங்கள் என்ன ஒன்று மேஜர் திங் இஸ் ஆக்சுவலி எவ்ரிடே, அதாவது ட்ரஸ்ட் ஃபார் நாலேஜ் இருக்குல்ல, அதான் நீங்கள் எவ்ரிடே உங்களை அப்டேட் பண்ணணும். திரைப்படம் சார்ந்த விஷயத்துல என்ன கேமரா எனக்கு தேவையில்லை, என்ன வாட் இஸ் தி லென்ஸ், அதுல என்ன இப்போ வருது, சாஃப்ட்வேர்ல என்ன பாசிபிலிட்டி. சும்மா நீங்க இந்த துறையில தான் இருக்க போறீங்கன்னா இது சார்பான விஷயங்களை நீங்க வந்து தேடி படிக்கிறதுக்கு பாருங்க. முன்ன வந்து இப்போ எங்களுக்கான காலகட்டத்துல நாங்க வந்து இந்தி முழுசும் நான் போய் அனிமேஷன் ஃபிலிம் புக்குக்கு வந்து நான் இந்தியா முழுசும் சொல்லிட்டேன், ஒரு இடத்துலலாம் அதான் வாங்கினேன். இப்போ அப்படி இல்லை, நீங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடைக்குது. இப்போ நீங்க தேடணும்.
நீங்க யூ கேன் see all the இது இருக்குல்ல என்ன சொல்றது டுட்டோரியல் எல்லாம் வந்து யூடியூப்ல எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா நீங்க வந்து உங்களுக்கான ஒரு நேரத்தை வச்சுட்டு இந்த நேரத்தை நான் யாரும் கொடுக்க மாட்டேன். 2 மணி நேரம் நான் வந்து வரையணும், 2 மணி நேரம் நான் படிக்கணும், 2 மணி நேரம் நான் வந்து இது மாதிரியான என்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை தேடணும் அப்படின்றதுக்கு கட்டுமையா நீங்க வந்து ஒரு பயிற்சியை ரொம்ப டிசிப்ளின்டா வச்சுக்கணும். அதுக்கு டெஃபினட்டா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா நான் இப்ப சொன்னது போலதான், முன்ன வந்து கதை எழுதுனா போதும், நிறைய புஸ்தகம் நாவலும் கதையும் படிச்சா போதும், அதை சினிமா பார்த்தா போதும், நான் சினிமா எடுத்துக்கலாம் அப்படின்றதுல இதெல்லாம் செய்யலாம் தான். நான் எப்ப என்ன சொல்றேன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையில ஆர்டிஸ்டா இருக்கணும்னு இல்லை, நீங்க ஆர்டிஸ்டா தான் ஆகணும் இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு வந்து நான் இப்ப சொன்னதுதான், எப்படி ஒரு சித்திரத்தை படிக்கிறது அது வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க வந்து பிக்சரை நீங்க ரீட் பண்ணணும், நாட் தேர் அப்படி பொதுவா பாக்குறது இல்லை. அப்ப நீங்க ஸ்ட்ரக்சரல வந்து நீங்க எப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு ஃப்ரேம் இருக்கு, அந்த ஃப்ரேம்ல நான் இந்த ஓரத்துல இருக்கேன், இந்த ஃப்ரேமை நான் அப்படி பாக்குறேன், ஏன் இந்த ஃப்ரேம் ஃபுல்லு எம்டியா இருக்கு, நான் ஒரு ஓரத்துல இருக்கேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வேற. அப்படின்னா என்னன்னா எம்டி ஸ்கிரீனு எம்டி ஸ்பேஸை நான் பாக்குறேன், அதான் அர்த்தம். அதே நேரம் இந்த ஃப்ரேம் எட்ஜிங் தான் இருக்கு, நான் இங்க இருக்கேன், இந்த ஹோல் ஃப்ரேம் வந்து எம்டியா இருக்கு, நான் இந்த எம்டி ஃப்ரேம் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் திரும்பி இருந்தா நான் வெளியே பாக்குறேன்னு அர்த்தம். சோ அது எப்படி ஒரே தான் வேற வேற பேசுது. அப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, எப்படி சொல்லிட்டே இருக்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பார்க்கணுமே அப்படி இல்லை, இப்படி ஒரு ஷார்ட் வச்சேன்னா எல்லாரும் வந்து எட்டி பார்க்கறது மாதிரி வச்சேன்னா இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிடலாம். ஒரு ஷார்ட் இருக்கு, இந்த ஷார்ட்ல இவரை எப்படி இன்க்ளூட் பண்றது, அப்புறம் வந்து கோரியோகிராஃபி காம்ப்ளிகேட்டட் ஒன். இட் இஸ் ஆக்சுவலி நத்திங் பட் டான்ஸ் வித் ஃபார்ம், லைட், ஸ்பேஸ், அதான் கோரியோகிராஃபி. நீங்க வந்து கதை என்ன வேணாலும் சொல்லலாம், இருட்டு அறையில 2 மணி நேரம் உட்கார வச்சிருக்க நேரத்துல ஃபிளிக்கர்னா லைட் வருது, எப்படி ஷார்ட் கட்டு 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 பேன் டில்ட், ஒரு யானை வருது, அது ஒரு பெண்ணா வருது, ஒரு குழந்தை வருது, ஒரு பறவை பறக்குது. There are so many things are happening in one single screen, stream of image. ஆனா நான் அப்படியே ரிவீட்டடா நான் அந்த திரையை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கவனம் எங்கேயும் போயிடாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நான் கதையை சொல்லணும், கூடவே இந்த நான் சொல்ற இந்த டிவைஸை நீங்க ஹேண்டில் பண்ணணும். இதை ஹேண்டில் பண்றது மூலியமா தான் நீங்க ஆடியன்ஸ் நீங்க சொல்லலாம், நான் இப்படி நான் வந்து என்னை ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்கலாம், நான் பேசுறேன் ஆனா எனக்கு எதிரான வாசகம் எனக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க, அதை கவனம் படுத்துற மாதிரி நீங்க கம்போஸ் பண்ணணும் ஷார்ட்டை, அப்படிதானே? அப்ப அதுக்கு என்னன்னா நீங்க நல்ல மாஸ்டர்ஸோட போட்டோகிராஃபை பாக்குறது, மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்கை பாக்குறது, இது சார்பான இப்ப உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே அதை அடிக்கடி சொல்லுவேன் எல்லா இதுலயும். இது இருக்கு இல்லைங்களா, பாலின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவரை சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றது ஆதர்ஷம் நாங்கள் அப்படி சொன்னாதான் நான் நினைப்பேன். 1890 அந்த டைம்ல எல்லாம் அமெரிக்காவில் இருந்தவர் பாலின், ஹவர்ட் பாலின்னு சொல்லுவாங்க. அவர் தான் பைரேட்டுகளை பத்தி அதிகமா எழுதினவர், புத்தகம் எழுதினவர். அவர் தான் பைரேட்டை பத்தி அதிகமா பெயிண்ட் பண்ணவர். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 500-600 பெயிண்டிங் இருக்கு. பைரேட்ஸ் உலகம் பூரா இருக்கிற பைரேட்ஸை பத்தி அதிகமா எழுதுனதும் அவர் தான். இன்ஃபேக்ட் போன நூற்றாண்டுக்கு முன்னாடி 1890க்கு முன்னாடி உலகம் முழுமையிலையும் பெரிய மித்து வந்து பைரேட் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 200 வருஷம் கப்பல்ல சுத்திக்கிட்டே இருக்கான் ஐரோப்பியர்கள்லாம். பெரிய ஹீரோ, மித்து, ஆன்டி ஹீரோ எல்லாமே பைரேட் தான். அது என்னன்னா ஒவ்வொருத்தரும் கடல்ல போயிட்டு வந்தவன் சொல்ற கதை, அவன் சொன்ன கதை, இவன் சொன்ன கதை, இதான் கதை. அதுக்கு பிறகு ஹாலிவுட் வந்து அந்த மித்தை எதான் மாத்துச்சுன்னா எல்லாம் கௌபாய் படம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 50 வருஷம் கௌபாய் படம் தான் இருக்கு, அதான் மித்து, கடைசி மித்து அவங்க மீட் பண்ணது. அதுக்கு முன்னாடி இவர் நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் ஒரு நியர்லி more than 500 பெயிண்டிங் இருக்கு, ரிமார்க்கபிள் பெயிண்டிங். அவங்க எல்லாம் என்னன்னா வந்து அமெரிக்காவில் அப்பதான் புத்தகம் மேகசின் வருது, லைக் ஹார்பர் பஜார், லைஃப் மேகசின், தென் அந்த மாதிரி சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட், இதெல்லாம் அப்பதான் முதல்ல வருது. அதுக்கு முன்னாடி ஓவியர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா பெரிய பிரபு குடும்பம், வசதி மிக்க குடும்பம், ராஜா, அவங்க தான் பேட்டர்னைஸ் பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க, படம் வரைய சொல்லுவாங்க, படம் வரைய. அப்புறம் இப்போ பிரிண்டிங், மேகசின், லைக் இந்த நியூஸ் பேப்பர் வந்துச்சு.
ஸோ இப்போ பத்திரிகை நிறுவனங்கள் போஷகர் ஆயிடுறாங்க ஓவியர்கள். எப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் என்னன்னா வந்து அது வரைக்கும் மோட்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு, மோட்டர் கண்டுபிடிச்சாங்க. மோட்டரை கொண்டு போய் இதோட வச்சாச்சு, பிரிண்டிங் மிஷினோட வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி கையில பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு நாளைக்கு வந்து 200 காப்பி அடிக்க முடிஞ்சவன் இப்போ வந்து 20,000 காப்பி அடிக்கலாம் ஒரு நாளைக்கு. தென் நியூஸ் பேப்பர் வந்துச்சு. நியூஸ் பேப்பர் எல்லாரும் கிடைக்கும், மேல ஒரு கிடைக்கிற இடத்துல இருந்து அது போய் மேகசின் வந்துச்சு, கலர்ல பிரிண்ட் படம் வந்துச்சு. இப்போ அந்த பீரியட்ல இவங்க தான் பெரிய கலைஞர்கள். இந்த டிரான்சிஷன் டைம்ல இருந்தாங்க. பிளாக் மேக்கிங்னு ஒன்று இருக்கும், அப்புறம் போட்டோகிராஃபி வந்துச்சு, பெயிண்டிங்கை போட்டோகிராஃப் பண்ணி அது மேல அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது இன்பிட்வீன் டைம் அது. இந்த டைம் அது இவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் வரைஞ்ச படங்களை கொண்ட புத்தகங்கள் தான் உலகத்துல அதிகமா. இவர் இன்னொரு 2-3 ஆர்டிஸ்ட் அதுக்கு முன்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் எப்படின்னா இப்போ நீங்க கிங் ஆர்தர் அண்ட் ஹிஸ் நைட்ஸ், தென் அந்த கிங் ஆர்தர் ரவுண்ட் டேபிள் இருக்கீங்க அந்த கதைகள், அப்புறம் வந்து இது இவருடைய படம் பைரேட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் பைரேட் வந்து பேட்ரியாட்ஸை பத்தி நிறைய வரைஞ்சிருக்காரு. அமெரிக்க சுதந்திர போராட்ட காட்சிகள் இருக்கு பாருங்க, அதை வரைஞ்சிருக்காரு. அப்புறம் வந்து நிறைய இது அதாவது இந்த லாங் ஜான்ஸ் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அது பிறகு வந்து NC வைத்து. இவர் என்னன்னா முக்கியமான இலக்கியங்களை அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணவர். அவருடைய பெயிண்டிங் நான் சொன்ன மாதிரி 500 படம் இருக்கு. நான் மேஜர் படங்கள் பார்த்துருக்கேன். அந்த படங்கள் எல்லாமே அதான் மூல ஆதாரம் பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் படம். பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் படம் பார்க்கும்போது எனக்கு பாலியோடைய பெயிண்டிங் எல்லாம் உயிரோட வந்துட்ட மாதிரி நான் நினைச்சேன். எல்லா பெயிண்டிங் உயிரோட வந்துட்டேன். அவர் வந்து காட்சிகளே நிறைய வரைஞ்சிருக்காரு. அதாவது இந்த பூட்டி பாருங்க, இவங்கெல்லாம் கொள்ளையடிப்பானுங்க கடற்கொள்ளைக்காரர்கள். ஏதாவது ஒரு கடல் கடையில போயிட்டா எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி எல்லாரும் பங்கு பிரிச்சுக்குவானுங்களே. ஒரு பெரிய துணியை விரிச்சு எல்லாத்தையும் அடிச்ச கொள்ளையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு பிரிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் காட்சியா வரைஞ்சிருக்கிறது. அப்புறம் சண்டை, 2 இது ஒரு கப்பல் வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணி இவங்க போய் சண்டை போடுறது. அப்புறம் யாராவது ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்றான்னா அவனை ஒரு தீவுல இறக்கி விட்டுறது, எல்லாத்தையும் வரைஞ்சிருக்காரு. நீங்க அந்த 500 படத்தையும் மாத்தி மாத்தி அடுக்குனீங்கன்னா பல கதை வரும். பல பெயிண்டிங்கு அவர் படத்துல. அதுல இருந்து ஜானி டெப்போடைய மேக்கப்பே அவர் பெயிண்டிங்ல இருந்துதான். இது முத்து வித்தெல்லாம் கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா. அப்புறம் வந்து அவருடைய பெயிண்டிங் பேட்ரியாட்னு ஒரு படம், மெல் கிப்சனோட படம். பேட்ரியாட் படம் போடாம அதுல வர சில சமூக ஷார்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்ளிகா ஆஃப் பாலிவுட் பெயிண்டிங். எதுக்கு சொன்னா அவங்க அப்படிதான் எடுப்பாங்க, ரெஃபரன்ஸ் அவங்க எடுப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்க இது கிளாடியேட்டர்னா கிளாடியேட்டர் வாஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ஒன் சிங்கிள் பெயிண்டிங். அவ்வளவு பெரிய படம். ஏன்னா ஜெரோம்னு ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட், அவர் பண்ண ஒரே ஒரு பெயிண்டிங் தான் அந்த சினிமா. அவர் பெயிண்டிங் எடுத்தா சினிமா பண்ணாங்க. அப்புறம் வந்து ஜெரோம் அந்த ஒரு காலத்துல இன்னும் சில பேர் வரைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் ரெஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த படங்கள் என்ன, அந்த கிரீக் ரோம் பீரியட் இருக்கு பாருங்க, அதை வந்து சொல்ற எல்லா படத்தையும் ஒன்னா பாக்குறது. அப்புறம் they will find out their own way. அதான். ஆனா ரெஃபரன்ஸ் இல்லாம பண்ண மாட்டாங்க. ஒன் பிக்சர் அது எந்த மூவி சார்? ஒரே ஒரு சிங்கிள் போலீஸ் விஸ்னு ஒரு பெயிண்டிங். ஜெரோம்னு ஒரு ஆர்டிஸ்ட். அது என்னன்னா வந்து அந்த பெயிண்டிங் என்னன்னா அந்த கொலோசியம் அந்த இருக்குல்ல அந்த எரினா இருக்குல்ல, அதுல ஒருத்தன் கீழே கிடப்பான். அவன் கழுத்துல காலை வச்சு மிதிச்சுட்டு தோத்துட்டாங்க. காலை வச்சு மிதிச்சு கத்தி வச்சுக்குவாங்க. இந்த பெரிய ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு தான் சண்டை போடுவாங்க. அது மாதிரி இருந்து இப்படி இப்படி பிடிச்சுப்பான் அந்த கத்திய. அதை மன்னரை பார்ப்பான். அதாவது இவனை கொண்டுறவா இல்லையா அப்படின்னு மன்னரை பாக்குறது இருக்குல்ல, அப்படி ஒரு படம் இருக்கு. ஜனங்க எல்லாமே கொல்லு கொல்லுன்னு கத்துவாங்க. அப்படியே கேலரி இருக்கவங்க எல்லாருமே இப்படி அவங்க கொல்லுன்னா கொல்லுன்றாங்களே, அதை ஜனங்க அப்புறம் அப்படி கத்துவாங்க. ராஜா உட்காந்துருப்பான், அப்படியே இருக்கும். இதுல இருந்து கீழே இருந்து சண்டை போடுறவங்க பக்கத்துல இருந்து கேமரா இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஆக்சஸ்ல ஒரு பெயிண்டிங். அதுல என்னன்னு ஏன் அதை சொல்றேன்னா, போஸ்டர், காஸ்டியூமு, செட்டு டெக்கரேட் பண்ணதுல இருந்து எல்லாம் அந்த ஒரே ஒரு பெயிண்டிங். அவங்க அத்தனை இன்ஃபர்மேஷன் ஒரே பெயிண்டிங். பெயிண்டிங் போலீஸ் வெர்சோன்னு வரும். போலீஸ் அதான் ஜெரோம் பிரெஞ்சு பெயிண்டர் போடுங்கன்னு. அது மாதிரி அவங்க வந்து இந்த இப்ப நான் இதை சொன்னேன் இல்லைங்களா, இந்த படம் இந்த இவருடைய பெயிண்டிங் பாலியோட பெயிண்டிங்
பாலியுடைய பெயிண்டிங், அந்த பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் படம் பண்ணின க்ரூ மெம்பர் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிற ரூம் எல்லாம் நான் போட்டோகிராஃப் பார்த்துருக்கேன். இந்த வால்ல இருந்து கீழே வரைக்கும் 500 படத்தையும் பெயிண்டிங்கையும் பூரா ஒட்டி வச்சுட்டு அதுதான் அந்த க்ரூவே வாழ்ந்துருக்கு. எல்லா பெயிண்டிங் இருக்கு அதுல. அப்படி ஒரு இது பார்த்தேன், ஒரு இமேஜ். அதுமாதிரி அவங்க எப்பவுமே பிக்சர் ரெஃபரன்ஸ் வந்து எப்பவுமே பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு ஸ்கிராப் புக் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, குறிப்பு எழுதுறோம் இல்லை, குறிப்பு இல்லை. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு படம் வந்துச்சு, இந்த படம் ரொம்ப பிரமாதம் வர, நான் கட் பண்ணி அதை ஒரு ஒட்டி வச்சுக்கோ. என்ன என் கதைக்கு ரெலவெண்டா இருக்கு இல்லையா இந்த இமேஜ், ரெஃபரன்ஸ் இமேஜ். அது எப்படின்னா ஒரு ஸ்கிராப் புக் பண்றேன்னா ஒரு 400 பக்கம் 200 பக்கம். இப்போ நான் இவர் வந்து பெரிய ஹிஸ்டாரியன் அல்லது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள். இவர் என்ன செஞ்சிருவாங்க, வந்து ஹையர் பண்ணிடுது, ஹிஸ்டாரியனை ஹையர் பண்ற மாதிரி. எனக்கு வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு ஸ்கிராப் புக் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டான், போய் அவங்க எல்லாம் சுற்றுவான், எல்லாம் போட்டோ எடுப்பான். எப்படி அவங்க ட்ரெஸ் ரூம் எப்படி கிடக்கு, இது கிடக்கு எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒருத்தர் தனியாக ஹையர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம பண்றோம் அதான் வந்து பிக்சர் ரெஃபரன்ஸ் தான் மேஜர். இது பிக்சர் ரெஃபரன்ஸ் வந்து வச்சுட்டு அப்புறம் அதுல இருந்து தான் அடுத்த இது ஒர்க் பண்ணும். வந்து அவங்க எப்படி என்ன மாதிரி வச்சிருக்கிறான், ட்ரெஸ் எப்படி பிஹேவ் பண்றான், லைஃப் மேனர் எப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் அவங்க வந்து என்னமோ ஒரு ஸ்கிராப் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம இப்பயும் அது வேற ஃபார்ம்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்மளும் ஒர்க் பண்றோம், ஆனால் அது வேற ஃபார்ம் பிக்சர் எல்லாம் ரெஃபரன்ஸா கிடையாது. ஆனா இப்போ பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு 10 வருஷம் நான் ஒரு யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் லொக்கேஷன் போய் போட்டோ எடுக்கிறோம். ஏன்னா டிஜிட்டல் கேமரா வந்துச்சு தானே, கேமரா போட்டோகிராஃப் எடுக்கிறோம், ரெஃபரன்ஸை வச்சுட்டு திருப்பி ரீ ஒர்க் பண்றோம், அதெல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த பிக்சர் ரெஃபரன்ஸ் எப்பவுமே நெக்ஸ்ட் லெவல் தான். சார் எனக்கு 2 क्वेश्चंस இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஓவியத்தை பத்தி. ஓவியம் கவிதை ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, ரொம்ப நெருக்கமான ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ் தான். ரெண்டுமே வந்துட்டு ஆடியன்ஸோட சென்ஸ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸை கோர்ற ஒரு ரெண்டுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ். கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வாரப்பத்திரிகைகளோட ஹைக்கூ, அப்புறம் வந்துட்டு ஒரு திரை எப்படி சொல்ற வைரமுத்து, அப்புறம் அறிவுமதி, இந்த மாதிரி கவிதைகளோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேவதச்சன் படிக்க வேண்டியது, கடைசியை பார்த்தா கடைசியாக சங்க காலத்துக்கே வர வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு சங்க காலத்தோட கவிதைகளை படிக்கணும்னாலே இவ்வளோதான் கடந்து வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஓவியத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜில் இருந்தேனோ அதே ஸ்டேஜில் தான் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா என்னால் ஒரு டாலியோட ஒரு ஆர்ட்டையோ இல்லை பிகாசோட ஆர்ட்டையோ எவ்வளோ நேரம் பார்த்தாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஓவியத்தின் மேலான என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஓவியத்துக்கு இப்போ டாலியோட ஒரு ஆர்ட்டை நான் பார்க்கணும்னா நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கடந்து வரணும், யாரோட ஓவியங்களை நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேசிக்ஸாக வச்சுக்கணும், எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட ஓவியம் மேலான என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி வளர்த்துக்கணும். அது என்னன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் முதல்ல ஒரு ப்ரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட் வித் ஃப்ரம் கேவ் மேன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கல்ச்சருக்கும் படி இருக்குல்ல, நம்ம பந்த படிக்கல, அதை நீங்கள் ப்ரீஃபாக படிக்கணும். கோய் மனுஷன் எப்படி வரைஞ்சான், அப்புறம் என்ன, அப்புறம் 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளே உலகத்தில் எங்கெங்கே என்ன நடந்துச்சு, சைனாவில் என்ன நடந்துச்சு, இந்தியாவில் என்ன நடந்துச்சு, யார் இருந்தா, சும்மா நான் சொல்ல ப்ரீஃபாக வரும். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் 20 நூற்றாண்டும் மனித வளர்ச்சியை போலவே அதன் பின்னாடி சர்ச் அங்கே கட்டினாங்க. அப்போதான் டோம் முதல்ல கட்டினான். அந்த டோமை பார்த்து தான் இங்கே எல்லாம் கட்டினான். இஸ்லாமிக் கண்ட்ரியில் இருக்கிறது தான் ஐரோப்பாவுக்கு வச்சு, அல்லது இங்கே இருக்கிறது அங்கே வச்சு, இப்படின்னு ஒரு சின்ன நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், இது எல்லாத்தையும் சார்ந்த ஒரு என்ன சொல்ற ஒரு பிரீஃப் இது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நான் சொன்னால எல்லாமே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமும் 500 வருஷத்து வரைக்கும் ஐரோப்பாவுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லை. அப்புறம் வந்து டிஸ்கவரி இது இருக்கு பாருங்க, உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக செயிலர்ஸ், டிராவலர்ஸ், அவன் போயிட்டு வந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் பாருங்க. அப்புறம் அதை பார்த்தா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஆர்டர்ல வந்தாதான் நீங்க அதெல்லாம் அடைய முடியும். இதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கும் இதுக்கு தெரியாது. அப்புறம் 200 வருஷத்துக்கு முன்னாடி 250 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க சுதந்திர போராட்டம் வந்துச்சு. நமக்கு இங்கே இந்தியாவில் ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ் காலம் வர்றதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் இந்த கட்டபொம்மன், இவர் திப்பு, இதெல்லாம் வந்தது. அதே காலகட்டத்தில் அங்கே நெப்போலியன் வந்தார். நெப்போலியன் ஈஜிப்ட் வரைக்கும் வந்தார். வரும்போது அவர் நிறைய ஓவியர்களை அவனை கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வாரம் முடிஞ்சவன அங்கே போனோம்னா ஐரோப்பா வேற மாற்றம் வந்துச்சு.
அவங்களுக்கு கவிஞர்களுக்கே ஓரியன்டலிசம் பத்தியா ஆசையெல்லாம் வந்துச்சு. அப்ப ஓரியன்டல் ஆஸ்பெக்டை பத்தி எல்லாம் கவிதைஞர்கள் பைரன் அவங்க எல்லாம் எழுதுறாங்களா, அது மாதிரி பெயிண்டிங்ல தான் அது முதல்ல வந்துச்சு. அது வந்து இன் அதர் வே அவங்கள ரைட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அப்புறம் இங்க வந்து ஓரியன்டல் கண்ட்ரியை பத்தியும் அதை பத்திய விஷயங்களை படிக்கிறது, அதனுடைய ஒரு இடம் வருது. ரிச்சர்ட் பட்டர்லாம் வந்து அந்த 1000 Nights இடமெல்லாம் வருது. நீங்க எப்படி அந்த காலகட்டத்துல வந்து சைனாவும் ஜப்பானோடையும் உடற்பு இது இல்லை. முதல்ல வந்து இவர் மார்க்கோல வந்துட்டு போய் அங்க சொன்ன உடனே எல்லாரும் அது ஒரு பெரிய மித்தம் அனுமானிக்கிறாங்க. இந்தியாவையும் செல்வமும் அதுவும் இருக்கு, மக்கள் வாழும். ஸோ அந்த ஆசை தான் எல்லாரையும் இந்தியாவை நோக்கி டிராவல் பண்ண வச்சு தப்பா போய் அமெரிக்காவில் போய் இறங்குறாரு. அவர் தானே, அதாவது ஆசை அவனை அங்க ஒன்று இழுத்துட்டு போகுது. அப்புறம் வந்து பிக்சோரியெல்லாம் எவனும் பார்க்கல. அதை நான் சொன்னேன், நான் சிலதெல்லாம் இங்க இருக்கிறது அங்கே தெரியாது. 200-250 வருஷத்துக்கு பிறகு போட்டோகிராஃபி வரதுக்கு முன்னாடி சில ஓவியர்கள் இங்கெல்லாம் வராங்க, வரைஞ்சிட்டு போக காமிக்கிறாங்க. அதான் இந்தியா அவங்களுக்கு தெரிய வருது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒன்னொன்னு வந்துதான் மாறுது. அப்புறம் வந்து போட்டோகிராஃபி கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி புக்கு பிரிண்டிங் வந்து புத்தகம் எல்லாரும் கைக்கும் போகுது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து ட்ரெயின் கண்டுபிடிக்கிறான், நீராவி எல்லாம் எல்லாமும் ஓவியம் சிற்பம் எல்லாத்த சார்ந்தும் ஒரு மாற்றங்களை ஏற்படுது. நீங்க வந்து முதல்ல வந்து ஓவியர்கள் வந்து கடவுள்களை வரைஞ்சிட்டு இருந்தாங்க, மன்னர்களை வரைஞ்சாங்க, கிட்டத்தானே மன்னர்களை வரைஞ்சாங்க, பிரபுக்களை வரைஞ்சாங்க, பிரபுக்கள் குடும்பம் மனைவி மக்களை வரைஞ்சாங்க. கோயில் எல்லாம் பார்த்தா கூட அந்த இல்ல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரிய அதாவது பணக்காரன் அவனெல்லாம் வரைஞ்சாங்க. அவன் பணம் கொடுத்தான் ஓவியர்களுக்கு. அப்புறம் அந்த இடத்துல இருந்து சில ரிப்பல் வரான், மக்களை வரையலாம். அப்ப வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராணியை தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, தேவதைகளை வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாதாரண பொண்ணு குளிக்கிறதே வரையலாம். அப்புறம் வந்து அது எப்ப வருது, மக்களாட்சி பிரச்சனை தான் வருது. ராஜா இல்ல மக்களாட்சின்னு வரணும், மக்கள் மேல திரும்புது. அது வரைக்கும் வந்து பெக்கரை வரையறது இல்ல, உடல் ஊனமுற்றவரை வரைய மாட்டாங்க, அதெல்லாம் வரைஞ்சாங்க. நீங்க அதாவது கவிஞர்கள் அப்படி இருக்கிற போலவே இன்னும் நமக்கு இங்கதான் நான் சொன்ன பாருங்க, நாவல் எழுதுனவரையோ கவிஞரையோ பத்தி அறிஞ்சது போல நம்ம தமிழ் சமூகம் இவங்களெல்லாம் அறியப்படுத்தல. நீங்க நல்லா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது போல பல புரட்சிகளுக்கு பின்னாடியும் சில ஓவியர்கள் இருப்பாங்க. நீங்க பிரெஞ்சு புரட்சி எடுத்தீங்கன்னா இருக்காங்க, ரூசோவும் வால்டரையும் படிக்கிற மாதிரி பின்னாடி 2 பேர் இருக்காங்க. நீங்க இவர் இருக்காரு, பிரெஞ்சு புரட்சி வந்ததுல பிரெஞ்சு புரட்சி வரும்போது மராட்டை கொண்டுடுறாங்க, அதானே டெத் ஆஃப் மராட்டன்றாங்கல்ல, அவனை கொண்டுடுறாங்க. அதை அந்த டெட் பாடியை கொண்டாந்து மேடையில் கொண்டாந்து வச்சு டெட் பாடியை வச்சு தான் அரசியல் பண்றாங்க. குத்திட்டாங்க, நல்லவரை குத்திட்டாங்க அப்படின்னா ஒரு 100 வருஷம் மன்னருக்கு மேல இருந்த கோபத்துல மக்கள் எல்லாம் போய் லூயி மன்னனை காலி பண்றாங்க தானே. அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு ஓவியம் இருந்தார், டேவிட்னு ஒரு மிக அவன் வந்து பிறகு மினிஸ்டரா இவருடைய நெப்போலியனுடைய வாழ்க்கையில பெரிய முக்கியமான ஒரு பங்கு. நெப்போலியன் எரா தென் அந்த பீரியடு மிக முக்கியமான ஒரு ஓவியம். நீங்க பிரெஞ்சுக்காரன் கொண்டாடுறாங்களா. அதே மாதிரி கோயான்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்பானிஷ், அவன் வந்து மன்னனையும் இது ராணியும் தான் வர. ராணி அவலட்சணமானப்ப நல்லா இல்ல, இன்னொரு தடவை வரையலாம், என்ன ராணிக்கு வரையலாம் பணம் பணத்தை அவட்ட ராஜாவையும் ராணியும் வரைஞ்சிட்டு அந்த பணத்தை வாங்கி இரவெல்லாம் மக்களுக்காக வரையலாம். அப்படி சில பெரிய ரெவல்யூஷன் இதெல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது எப்படி எல்லாம் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம் வருதோ அதோட சேர்ந்து இண்டஸ்ட்ரி மாறுது. இதெல்லாம் அதுல அந்த வழியில நீங்க ஒரு காலம் வரைக்கும் வந்து இப்ப நீங்க வேன்கா அவங்க எல்லாம் ஓவியரா இருக்கும்போது ஜப்பான்ல இருந்து பிரிண்ட் அங்க போகுது. இந்த ஜப்பானிய பிரிண்ட்டுகள் எல்லாம் பார்த்து தான் இவங்க பெயிண்டிங் எல்லாம் பிளாட் கலர்ல வரைகிறாங்க. அதான் முதல் இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு. அப்புறம் பிகாஸ் அவங்க எல்லாம் வரும்போது ஆப்பிரிக்கா கண்டுபிடிக்கப்படுது. ஆப்பிரிக்கா உள்ள போனவங்க ஆப்பிரிக்க சிற்பங்கள் எல்லாம் புதுசு அவங்களுக்கு கிடைச்சோன்னா அதையெல்லாம் ஓவியத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்படிதான் வந்து ஒவ்வொரு அறிவு வர வர தெளிவு வர வர அதை நோக்கிய பகுதியை நோக்கி போறாங்கல்ல. அப்புறம் வந்து தென் தெர் ஆர் இசம் தி சென்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்துச்சு, ஒரு அகாடமின்னு வந்துடுறான். அப்புறம் அவன் எல்லாமே கெட்டி தட்டிடுது, அதை உடைக்கிறதுக்கு ஒரு 5 பேர் வருவான், ஒரு மூமெண்ட் வரும். தாதா என்னையா இப்ப செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கான், நாங்கெல்லாம் அந்த குரூப்பே இல்லை, அதை மறுக்கிறது தான் எங்க வேலை. நீங்க அப்படி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, தேடி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் அப்புறம் ஏன் இதை பண்ணாங்க, 3Dயாவே வரைஞ்சிட்டு இருந்தவன் ஏன் 2Dயா வரையக்கூடாதுன்னு நினைச்சான். இப்படி அந்த பகுதிகள்லாம் நீங்க போக ஆரம்பிச்சு ஒண்ணு தேட ஆரம்பிச்சீங்கன்னா அப்படி போக. அப்புறம் நீங்க வந்து எப்பவுமே என்ன சொன்னதுதான், நவீன ஓவியம்னா உடனே பார்த்தோன்னே புரிஞ்சிடணும்னு இல்லை, பார்த்தோன்னே எதுவும் புரியாது.
அப்புறம் பார்த்தோம் எதுவும் புரியாதுன்னா நான் எப்படி சொன்னா நீங்க ஸ்பானிய மொழியை இப்போ நான் சொன்ன பாருங்க, ஸ்பானிய மொழி அச்சரத்துல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சு பக்கத்துல போனாதான் ஸ்பானிஷ் என்னன்னு தெரியும். அது போலவே நான் இப்ப சொல்றது சித்திரத்தை எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, how to read a அதான் நீங்க அந்த எக்ஸசைஸ் தான் அமைக்க முடியும். ஒவ்வொரு பகுதியும் சின்ன அப்படியே ஆழமா பார்க்க ஆரம்பிக்கிறது. ஏன் அந்த நேரத்துல இவங்க இதை வரைஞ்சாங்க, கலர்லாம் ஏன் மாறுச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சித்திரங்கள் இதெல்லாம் இல்லையே, இவர் ஒருத்தர் மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரியான பெயிண்டிங்கை வரைகிறாரு, அவருக்கு என்ன சூழல், அவருடைய வாழ்க்கை முறையை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயத்த சொல்லும். அப்படி நீங்க அது மல்டி டைமென்ஷன் தான். அது வந்து நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சு இதுக்குள்ளலாம் தெரிய ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொன்னதுதான், எல்லாரும் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான், நான் அதை ஒருத்த வந்து மறுப்பாங்க. ஏன் மறுக்கிறான், என்ன அது, அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன, அன்னைக்கு இருந்த கல்ச்சரல் சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். செகண்ட் கொஸ்டின், அனிமேஷன் மூவிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சரியான்னு ஒரு படம் வந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் மூவி. அதோட செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி எதுவுமே வரல. பட் எந்திரன் வருது, எந்திரனோட பார்ட் 2ன்னு ஒன்று வருது. ஸோ அப்போ அனிமேஷனுங்கிறது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் மூவிங்குது இந்தியாவில் சாத்தியம்ங்கிறீங்களா? அதே நேரத்தில் ரெண்டாவது இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜோட்டா பீம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டடான ஒரு டிவி காமிக்ஸ்னு வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 200 சீரீஸ் வருது சோட்டா பீம்ஸ். இப்போ அப்போ அனிமேட்டருக்கான ஒரு ஆடியன்ஸுங்கிறது சில்ட்ரன்ஸாக தான் இருக்குதா இந்தியாவில்? இல்லை, இங்கே வந்து அதோடவே எல்லாமே ஃபேக் தான், இந்த எல்லாமே ஃபேக். அதை வந்து என்னன்னா நாங்கள் ஐஎல்எம்ல இருக்கிற கலைஞர்களே கூட்டிட்டு வந்து ஜுராசிக் பார்க் பண்ண குரூப்பே கூட்டிட்டு வந்து லோக்கல் சினிமா பண்ணி என்ன பண்ண முடியும்? எப்படின்னா நீங்க உலக கலைஞர்களை கொண்டு வந்து தமிழ்நாடு பார்டரை மட்டும் தாண்டாத கதை அமைப்புக்கு எதுக்கு அது? நீங்க அந்த அவ்வளவு பெரிய கலைஞர்கள் வந்து உலக அளவுல இருக்கிறதுக்கான இது வந்து வேற சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா மீடியா எல்லாம் சேர்ந்து அதை வந்து ஒரு மாதிரி வைக்குது. நம்ம அதுக்கிட்ட உள்ள டீட்டெயிலா போல. அது வந்து எதுக்கு அதை சொல்றேன்னா, இப்ப நீங்க முதல்ல இங்க இண்டஸ்ட்ரி, நான் இப்ப சொன்னேன் பாருங்க, இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. சோட்டா பீம் ஏன்னா அது 2D, அதுக்கு கூட தேர்ந்த கலைஞர்கள் வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஆடியன்ஸ் டார்கெட்டட் ஆடியன்ஸ்ங்கிறது இங்க யாரா இருக்காங்க? அனிமேஷனுக்கு ஒரு மூவி வருது, சோட்டா பீம் வந்து ரொம்ப ஹிட் ஆகுது. உள்ள சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த அந்த டிவி சீரியல்ஸ் மேல ரொம்ப கிரேஸா இருக்காங்க. அதுக்கு பின்னாடி உள்ள நிறைய அது சம்பந்தமா இப்ப பாத்தீங்கன்னா அதோட டாய்ஸ் வருது, அதுவும் ஹிட் ஆகுது. ஆமா, அது மெர்ச்சன்டைஸ். நீங்க அதெல்லாம் இட் இஸ் ஆல் ஃப்ரம் தி டிஸ்னிஸ்க்கு இதுதான், அதாவது சென்ஸ் தான். அவங்க மெர்ச்சன்டைஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, அதே மாதிரி நீங்க இப்போ ஸ்டார் வார்ஸ் இருக்குன்னா, ஸ்டார் வார்ஸ் முதல்ல டாப் சீக்ரெட். செட்டில் இருந்து, காஸ்டியூம்ல இருந்து, அதுல இருக்கிற ப்ராப் எல்லாமும் டாப் சீக்ரெட்டா இருக்கும். முதலையும் வித்துருவாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது பனியில இருந்து, தொப்பியில இருந்து, அந்த பொம்மையில இருந்து எல்லாம் ஒன்னா வரும். இன் ஆல் டைரக்ஷனு கன்சியூமர் குட்டா அது உங்களை வந்து அப்படியே அட்டாக் பண்ணும். அவன் வந்து அதோட சென்சிபிள். இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்க வந்து அது சக்சஸ் ஆகுற மாதிரியான இதுதான், உங்களுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரியான ஒரு சின்ன ஏரியாக்குள்ள தான் போகுது. அது குட் அகேன்ஸ்ட் ஈவில் இந்த சின்ன ஏரியாக்குள்ள தான் அது ஒர்க் பண்ணும். ஆனா என்னன்னா மெர்ச்சன்டைஸ் பண்ணுவாங்க. அதை டிஸ்னி அப்படிதான் பண்ணும், ஸ்டார் வார்ஸ் அப்படிதான் பண்ணுது. ஆனாலும் அதுல ஒரு கூடவே ஒரு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருக்கு பாருங்க. அப்புறம் சினிமா ஒரு பெரிய விஷனரி இருக்கிறதுனால கதை தான் இவங்களுக்கு காமிக் புதுசாக பார்க்கறவனுக்கு பிடிக்காதவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்ப நீங்க எப்படின்னா டார்கோவஸ்கியும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். டார்கோவஸ்கில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷுவல் பாவர்ட்டி இருக்கும். he want to convey something with less element, சப்டெக்ஸ்டா சொல்ல வருவார். இதை வந்து டைரக்டா உங்களுக்கு காமிக்கும். இது விஷுவலா ரிச்சா இருக்கும். அதனால இது தப்பெல்லாம் கிடையாது, அவ்வளவு கிடையாது. கூட அவங்க அந்த இடத்துல நிக்கல. அதுல இருந்து வர வெல்த் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஜார்ஜ் லூக்கஸ் மாதிரி டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் செலவழிச்சாங்க. அவங்களாலதான் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி மாறிச்சு. மேக்குன்னு ஒரு ப்ராடக்ட், மேக் ப்ராடக்ட், இப்படி ஒரு மேக்குன்னு ஒரு நிறுவனம் இவ்வளவு பெரிய விஷயம் ஆகுறதுக்கு அனிமேஷன் தான் கீழே இருந்து வேலை பார்த்துச்சு. பிக்சாரா விலைக்கு வாங்கினா அந்த கலைஞர்கள் தான் ஆப்பிள்ல உலகத்துக்கு கொண்டு கொடுத்தாங்க. 5 பேர் தான் அது வந்து அவங்க வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 80sல லெசிட்டர்னு, ஜான் லெசிட்டர்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவன் வந்து முதல்ல ரொம்ப பிரிமிட்டிவ் கம்ப்யூட்டர். நான் ட்ரான் இங்க வந்து 85ல டிஸ்னியோட ட்ரான் வந்து இதுல வருது,
பைலட்ல நான் போய் பார்க்குறேன். அது வந்து என்னன்னா ஒரு 8 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் 6-7 கரண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ல இந்த படம் வந்து அதில் பயன்படுது. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிஜிட்டல் இமேஜ் இன்டு சினிமா. இது ட்ரான் தான், மொதல் ட்ரான் 85 டிஸ்னி பண்ணது, அதில் தான் முதல் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நான் சொல்ற பெரிய பெரிய டிஜிட்டல் இவங்க இருக்காங்கல்ல, காமிக் புக் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அதில் இருக்காங்க. யாரெல்லாம் அதில் இருந்தாங்கன்னு தெரியாது பல பேருக்கு. ஆமாம், அதுக்கு முன்னே வந்து இந்த எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அது ஸ்டார் வார்ஸ்னு ஒரு கதை வருது. அந்த கதையில வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துட்டு வெறும் மானிட்டரா இருக்கும். படத்துல ஸ்டார்ட் வரும் இல்லையா, வானிலையை பத்தி சொல்றது, இது மாதிரி எல்லாம் மானிட்டர்ல ஓடும் இல்ல. இந்த மானிட்டர்ல எப்படி எப்படி லைன் லைனா வரும், அப்புறம் வந்து மேப் வரும், அதுல ஒரு டாட் வரும், 4-5 டாட், இந்த மாதிரியா இந்த ஸ்கிரீன்ல தெரியறதுக்காக சில அனிமேஷன் பண்றதுக்கு சில ஆர்டிஸ்ட் வந்தாங்க. பலருக்கு தெரியாது, போட்டோஷாப்பு, இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அங்கிருந்து ஆரம்பிச்சு. அது என்ன எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அவங்களாம் துணை பகுதிக்கு வந்தாங்க. அவன் தான் பிறகு கதை எழுதுனா, அப்புறம் பெரிய பெரிய இதுக்குள்ள ஒன்ன டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். என்னன்னா இந்த இந்த சினிமாவுக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்துச்சு. ஸ்டார் வார்ஸ் மாதிரி படத்துக்குள்ள தான் வந்து பல கலைஞர்கள் வந்து பின்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துல இந்த டெக்னாலஜியோட போக்கை நிர்ணயம் பண்ணவங்கலாம் அந்த யங் பீப்புள் தான். ஒரு 30 வருஷத்துல வேற வேற விஷயம் செஞ்சாங்க. ஸ்டாப் மோஷனா அதுல ஸ்டாப் மோஷனா பண்ணாங்க. முதல்ல வந்து அந்த ஜுராசிக் பார்க்ல வர டைனோ இருக்கு பாருங்க, டைனோவை சிஸ்டம்லயே அனிமேட் பண்ண முடியாது. ஸோ கீ ஃப்ரேம் எல்லாம் வெளியே தான் அனிமேட் பண்ணாங்க. அங்கேயே மோஷன் கேப்சர் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கே தெரியாது, 10 இயர்ஸ் அங்கே மோஷன் கேப்சர் அதுல இருந்து. அப்போ அது கீ ஃப்ரேம் அனிமேட் பண்ணிட்டு அப்புறம் சினிமாவில் என்னன்னா, அது யாருன்னா இவங்கெல்லாம் பண்ணல. நான் சொன்ன மாதிரி 40 வருஷமா வெறும் பப்பட்டிங்கே பண்ணிட்டு இருந்தவங்கலாம் அவன் தான் அது கான்ட்ரிபியூட் பண்ணான். ஸோ அப்படி வேற வேற துறை சார்ந்த கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலையை செய்யறாங்க, பக்கத்துல பக்கத்துல. அப்படிதான் அது வந்தது. ஸோ இது மாதிரியே தான் சினிமாவுக்குள்ளே இப்படி இந்த நடந்து ஒரு 10-15 வருஷத்துல, நல்லா 20 வருஷத்துல இந்த சேஞ்சஸ் ட்ரெடிஷனலா இருந்ததுல இருந்து டிஜிட்டல் ஃபார்ம் வரும். டர்கோஸ்க்கு பத்தி வெரி குட் புக் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்றாங்க. இந்த ஷிப் ஆஃப் திஸ் டேரக்டர் கூட சொல்லிட்டு இருக்காரு, அதை பத்தி எனக்கு வந்து ரொம்ப ஆழமா இருக்கு தெரியாது. எனக்கு நானும் ஒரு வியூவர் தான். அதுல சில பகுதியெல்லாம் நம்ம ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டான பகுதிகள் நான் ஜாஸ்தி போறது இல்லை. ஏஸ்தட்டிக்ஸை பத்தினா என்னன்னா, நீங்க எல்லா கட்டமைப்புக்கும் மேல கடைசியில பார்வையாளனை எளிமையா அடையிறது பாருங்க, சீக்கிரமா ஈஸியா அடையிறது. அதாவது கோட்பாடெல்லாம் வச்சுக்கிறாம ஈஸியா அடையிறதுக்கு பாருங்க, அதுக்கான ஆஸ்பெக்ட் இருக்கு பாருங்க, விஷுவல் இமேஜ். அதுக்குள்ளதான் நான் ரொம்ப எலாபரேட்டா போயிருக்கேன். நீங்க கேட்கிற பகுதி எனக்கு பெரிய இதுதான், பெரிய எக்ஸ்போசர் எனக்கு கிடையாது. அந்த பகுதியில் நான் போயிருக்கேன். அதாவது காம்ப்ளிகேட்டான பகுதி கோட்பாடுகளும் நான் போறதும் இல்லை. நீங்க இது இருக்கு இல்லையா, ஆனா டார்கோஸ்கியோடைய இது இருக்கு பாருங்க, இமேஜ் இருக்கு பாருங்க. இமேஜ் வந்து கிட்டத்தட்ட அது விஷுவல் போயிட்ரி தான். அது எங்கன்னா நீங்க இது இருக்கு இல்லைங்களா, அதாவது என்ன சொல்றது, இந்த டைமை ஸ்ட்ரெச் பண்றதா. அனிமேஷனுக்குள்ள டைமை ஸ்ட்ரெச் பண்ண நீங்க ஒரு சில இமேஜ் வந்து ஹண்டிங்கா தான் இருக்கு அவரோட இமேஜ். ஆனா அது வந்து எந்த கதையும் எதையும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க மிரர்ல வந்து சில போர்ஷன் இருக்கு. நீங்க அந்த பொண்ணு இப்படி கைய அந்த வேலியில தட்டிட்ட போறது இருக்குங்க, அது அந்த அம்மா வந்து முடிய ஈரத்துல வந்து தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து முடிய இது குளிச்சுட்டு அந்த தண்ணிய இது பண்ணுவல இந்த தொட்டிக்குள்ள இருந்து, அது கதைக்கு முன்பக்கமோ பின்பக்கமோ எதையோடையும் நீங்க சம்பந்தமே படுத்தாம அந்த ஒரே ஒரு அப்புறம் விண்டு வரும் பாருங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மா செத்து கிடப்பாங்க. நான் சொல்றதே தண்ணிய தொட்டிக்கு மெல்ல தண்ணிய இது பண்ணிட்டு அந்த கிளச்சிட்டு முடிய கிளைப்பால அது வந்து நீங்க கதையோட சம்பந்தமே படாம அது தனியா நான் பெயிண்டிங் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இமேஜ், அது பல்வேறு அடுக்குல அது வந்து பேசுது. ஏன்னா அது வந்து டைமை ஸ்ட்ரெச் பண்றேன், அதை ஸ்ட்ரெச் பண்ணிருக்கேன். மேபி வித் அவர் ஓன் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம வந்து ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறோம் இல்லையா, சிலதை நம்ம வந்து ஊன்றி பார்க்க வைக்கிறதா, ஆழமா பார்க்க வைக்கிறதா. நீங்க இது பாத்தீங்கன்னா 300 ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க டிஜிட்டல் பேக்லாட் ப்ரொடக்ஷன், வெறும் ப்ளூ ஸ்கிரீன்லேயே பண்ற ஃபிலிம் தான், மேஜரா ஆக்டர் இருப்பாங்க.
அது என்னன்னா அந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் எல்லாம் சீக்வன்ஸ்லாம் லேயர் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இப்போ அப்படிலாம் பண்ணலாம். அதாவது இங்க சண்டை போடுறாரு 2 பேரு, பின்னாடி 2 பேர் சண்டை போடுறாங்க, 3வது லைன்ல 2 பேர் 10 பேர் சண்டை போடுறாங்க. இதை நீங்க ஒண்ணா எடுத்தீங்கன்னா ஒருத்தர் ஓவர்லாப் போடுவாங்க கேமரால. பல தடவை நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இவன் அடிக்கும்போது அவன் அங்க விழுணும், அவன் அங்க விழுணும், அதெல்லாம் நீங்க இட்ஸ் சம்திங் லைக் மியூசிக் தான். மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரி தான் விஷுவல நீங்க கம்போஸ் பண்றீங்க. அப்ப நீங்க இப்ப லேயர் எல்லாம் பிரிக்கலாம், பிரிச்சு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இப்ப முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து அடிப்பான், அது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரீடைம் பண்ண முடியாது. நாங்க இதுல தேவதை படம் எடுக்கும்போது பில்டிங் எல்லாம் இது மினியேச்சர்ல நான் வந்து ஷூட் பண்ணேன். கோயில்லாம் விழுகும், நொறுங்கி விழுகும், டெம்பிள் எல்லாம். அது வந்து 120 ஃப்ரேம்ஸ் per செகண்ட், அதான் மேக்சிமம். அதுக்கு மேல ஷூட் பண்ண முடியல அப்ப இருந்த ஏரியில. ஆனா இப்ப நீங்க வந்து விழுந்து அப்படியே வெயிட்ல அப்படியே விழுகிற மாதிரி எல்லாம் இப்ப நீங்க ரீடைம் பண்ணலாம். இப்ப அது மாதிரி வந்து இந்த படத்துல சில நேரங்களில் பார்க்க மாட்டேங்கிறோம். இப்ப நான் சொல்றது எதுன்னா, ஃபைட் அடிப்பான், குத்துவான், ஒருத்தன் குத்துற பிறகு அவன் கொஞ்சம் மெதுவா போவான், குத்துற வரைக்கும் ஃபாஸ்டர், அது மட்டும் ஃபாஸ்டர். அது என்னன்னா, இதுவரையில நீங்க லைவ் ஃபுட்டேஜ் தான் பாக்குறீங்க, அதான் சொல்றீங்க. இது என்னன்னா, வீரத்தையும் தியாகத்தையும் சாக்ரிஃபைஸ் இருக்கலாம். குத்தினோன்னு அவன் இறக்கலாம், இவன் வந்து குத்துறான், இப்படி வீரத்தையும் அதாவது என்ன சொல்ற தியாகத்தையும் டெலிபரேட்டா அண்டர்லைன் பண்றது, அண்டர்லைன் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது. அதை நீங்க ரொம்ப ஆழமா அதை கவனிச்சு பார்க்கும்படியா அவங்களை ஆக்குறது, ஆடியன்ஸ் ஆக்குறது. அதுக்கு இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி கை வந்துருச்சு தானே. அது நான் பார்க்கும்போது இட் இஸ் நாட் அ வயலன்ஸ், அது டான்ஸ் தான். டான்ஸ்னா என்னன்னா, அதாவது மனித மாண்பை அப்புறம் வாழ்வை நெறிய எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி அந்த டெத்துக்குள்ளேயும் வாழ்வுக்குள்ளேயும் வீரத்துக்குள்ளேயும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறது தான். நீங்க அதை ஊன்றி பார்க்க வைக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி முன்ன விட இப்போ வந்து கவிதை எழுதுற மாதிரி தான். அப்படி பேப்பர் பென்சில் எழுதுற மாதிரி சினிமா அவ்வளவு வசதியும் கொடுத்துருச்சு. அவர் பத்தி ஆட்டோகிராஃபி அவங்க எப்படி பண்ணாருன்ற மாதிரி ஒரு புத்தகம் இருக்கா சார்? டார்கோவ்ஸ்கியா அப்படி கிராஸ் பண்ணல. நான் சின்ன இதா பார்த்திருக்கேன். அவர் இன்டர்வியூஸ் இருக்கு, நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு. இல்ல கல்ச்சர் ஆஃப் டைம், கனெக்டிங் இன் டைம். எஸ் சார் என்னோட ஒரு சார் நான் ஒரே கேள்வி முடிச்சிருக்கேன் சார். அது நம்மளோட இப்போ அனிமேஷன் கம்பெனிஸ்லாம் நிறைய நம்ம ஊர்லேயே க்ளோஸ் பண்ணி வைண்ட் பண்ணிட்டாங்கன்றது ஒரு இதுவாக இருக்குது. இப்போ ஸ்பைடர்மேன் மூவிலாம் பண்ணும்போது அதெல்லாம் அவுட் சோர்சிங்கே நம்ம ஊரில் இருக்கவங்கலாம் தான் வந்து அதுக்கான கிராஃபிக்ஸ்லாம் எப்போ வந்து ரொம்ப ஏர்லியா 2002ல் வந்த ஸ்பைடர்மேன் 2 எல்லாமே வெளியே இருந்தா வந்து இல்லை அவுட் சோர்சிங்ல நம்ம இருக்கிற இங்க அனிமேட்டர்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. மெயினா ஹாலிவுட் மூவிஸ்லாம் சொல்றாங்க. ஈவன் தி இது இருக்கு பாருங்க, யூரோப்ல இருந்து சாட்டர்டே இந்த மாதிரி எல்லாம் அங்க டிவில போடுறாங்க அனிமேஷன். அது எல்லாமும் என்னன்னா கீ ஃப்ரேம் பண்ணுவாங்க. இங்க நான் சொல்றது ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கீ ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது என்னன்னா எக்ஸாக்ட் சீஃப் அனிமேட்டர்ஸ் வரைவர்ஸ். இது வந்து 5வது ஃப்ரேம் 8வது ஃப்ரேம் இங்க இருக்கும், அப்புறம் ஹேண்ட் இருக்கும். அது அப்படியே அந்த ஸ்பெசிபிக் போர்ஷன் மட்டும் இருக்கும் கீ ஃப்ரேம். இதுக்கு இன் பிட்வீன் 3 ஃப்ரேம் வரையும், 3 இன் பிட்வீன் வரும். 5வதுக்கும் 8வதுக்கும் இடையில 1 வரையணும். 8வதுல இருந்து 11வதுக்கு 3 வரையணும். இந்த அப்படியே வரைய வேண்டியிருக்கு பாருங்க. இந்த லேபர் எல்லாம் இந்த ஜாப் எல்லாமே பிலிப்பைனுக்கு போச்சு ஒரு பீரியட். 80s மேபி 90s எல்லாம் பிலிப்பைன் போச்சு. அதுக்கு நான் சொல்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட 25-30 வருஷம் பிலிப்பைன்ல ஒர்க் பண்ணாங்க. அது என்னன்னா இந்த பேப்பர் டிராயிங் எல்லாமே இங்க இருந்து அங்க போயிடும். இன்பிட்வீன்லாம் பண்ணி கலர் பண்ணி லேபர் அது வந்து அப்ப என்னன்னா செல்லுல பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் செல்லுல ட்ரேஸ் பண்ணுவாங்க. வரைஞ்ச படத்தை நீங்க இன்பிட்வீன் வரையணும், அந்த என்ன நடுவில் இருக்கிறதெல்லாம் வரையணும். கீ ஃப்ரேம் மூவ்மெண்ட் எல்லாம் அங்க வரைஞ்சிருவாங்க. பெரிய அனிமேட்டர்ஸ் இருக்காங்க. டிஸ்னி அவங்களே வச்சு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணாங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து யூரோப்ல இருந்து சில சின்ன கம்பெனிகள் லேபருக்கு இங்க வரும். அது லேபர் வந்து ஒரு 500 பேர் உட்காந்து, பெண்கள் எல்லாம் உட்காந்து நம்ம இண்டஸ்ட்ரி மாதிரி காப்பி பண்ணாங்க. அது எப்படின்னா இன்பிட்வீன் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வரைவாங்க. அப்புறம் அதை எல்லாத்தையும் பேப்பர்ல இருந்து செல்லுலாய்டுக்கு ட்ரேஸ் பண்ணுவாங்க. ட்ரேஸ் பண்ணதனுடைய பேக் சைட்ல பெயிண்ட் பண்ணுவாங்க, கலர் ஃபிளாட் கலர் பெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த எல்லாமே கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி திரும்பி போயிடுவாங்க, அங்க வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அங்க இதுல இப்ப அதெல்லாம் இல்லை, டிஜிட்டலா வந்துச்சு தானே. ஸோ டிஜிட்டலா நிறைய பாசிபிலிட்டி வந்துச்சு. ஸோ அந்த லேபர் குறைஞ்சிச்சு. ஆனா ஏன் அப்படி அங்க போச்சுன்னா நமக்கு இல்லை. அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரும். நமக்கு என்னன்னா இந்த இப்போ ஆர்ட் ஸ்கூல்
ஆர்ட் டுவர்ட்ஸ் ஆர்ட், விஷுவலா எக்ஸசைஸ், இதெல்லாம் நம்ம எஜுகேஷன்லேயே தப்பு இல்லை. அதை வந்து நீங்க வந்து அது ஒரு மிக அவசியமான ஒண்ணா நீங்க கருதவே இல்லை. அதாவது இப்பதான் வந்து சினிமா நீங்க ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும், இப்பதான் சொல்றோம். அது பாலமகேந்திரா வந்து அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே படத்தை பார்க்கறது நம்ம சொல்றது இருக்கும், ஹவு டு ரீட் அ பிக்சர். அது வந்து பெரிய விஷயம். இப்போ நான் வந்து ஐரோப்பாவில் இருக்கிற ஸ்கூல் புத்தகங்களை நான் டிசைன் பண்றதுக்கு, தமிழ் புத்தகங்கள் டிசைன் பண்றதுக்கு யூரோப் போயிருந்தப்ப எல்லா புத்தகமும் எல்லா நாட்டு குழந்தைகளுடைய புத்தகமும் எனக்கு வாங்கி காமிச்சாங்க. அதுல இப்போ கிளியோபாட்ரான்னா நான் தான் சொன்னேன், கிளியோபாட்ராவை பத்தி ஒரு பாடம் இருக்குங்க. ரிட்டர்ன் இருக்கிற பாடம் வந்து எழுத்துல இருக்கிறது 2 பக்கம் தான். ஆனா கிளியோபாட்ரா முத ஈஜிப்ட்ல இருக்கிற மியூரல்ல இருக்கிறதுல இருந்து, ஸ்கல்ப்சர்ல இருந்து, அப்புறம் வந்து 1200ல 1200 1500க்குள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் கிளியோபாட்ரா வரைஞ்சாங்களா அது. அப்புறம் வந்து இப்படி எக்ஸ்கவேட் பண்ணதுல இருந்து எல்லாம் வந்து ஹாலிவுட் எலிசபெத் டெய்லர் நடிச்ச கிளியோபாட்ரா ஸ்டில் வரைக்கும் ஸ்கூல் புத்தகம் போட்டுருவாங்க. அப்ப கிளியோபாட்ராவை இந்த 20 நூற்றாண்டுக்குள்ள என்ன மாதிரி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணாங்களோ அவனை விஷுவலா தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்மகிட்ட கிடையாது. அவருக்கு சொன்ன ஆமா, அதுதான் நம்மகிட்ட கிடையாது. இல்ல சார், நீங்க 10th படிக்கும் போதே ஸ்பேஸ் ஒடிசி பார்த்தேன். ஆமா. ஆக்சுவலா நான் 10th படிக்கும்போது பாபா படம் தான் பார்த்தோம். எப்படி அந்த ஏர்லி இயர்ல உங்களுக்கு என்னன்னா வந்து நான் மதுரையில தான் பார்த்தேன். மதுரை ரீகல் டாக்கீஸ் தான் வந்து அது என்னன்னா அங்க அதாவது ஒரு மாதம் முழுவதும் என்னென்ன படம் போடுறாங்க அப்படின்னு அங்கே ஒரு ஸ்லிப் வச்சுருவாங்க. அதாவது திங்கக்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு படம், அது யார் யார் நடிச்சா என்னன்னு ஒரு இது மாதிரி வச்சுருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து வச்சு டிக் பண்ணி படம் பார்க்கறது. அப்போ என்னென்ன 40 பைசா இருந்தால் போதும், ஒரு 10 பைசா சைக்கிள் நிறுத்துறதுக்கு. அப்போ எல்லாம் கிரேசியாக போய் படம் பார்த்துட்டே இருக்காங்க. அதுல வந்து மேபி இந்த சூப்பர் ஹீரோ, கேப்டன் மார்வல், தென் சாம்சன் டிலைலா, சாலமன், அப்படியே ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், இது மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இது மாதிரி இடையில ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி போய் பார்த்தோன்னா ஆக்சிடென்டலி அந்த வயசுல நான் பார்த்துருக்கான் சமாதி. அதாவது ஃபேண்டசி ஃபிலிமு, இவர் ரே ஹாரியோட படம், ஸ்டாப் மோஷன் ஃபிலிம், இதெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தேன். 7வதுலேருந்து ஸ்கூல் ஃபைனலுக்குள்ள நான் பார்த்த படம். அப்போ வந்து சினிமா பார்க்குற ஒரு பெரிய கிரேசி. அதுல இந்த படம் அது ஒரு நல்லா சொன்னா ஒரு 10th முடிச்சு ஸ்கூல் ஃபைனல் அப்போ லீவ்ல இந்த 1 இயருக்குள்ள எனக்கு ஒரு மிக முக்கியமான படங்களை ஆக்சிடென்டல் இப்படிதான் அப்படி போய் பார்க்கறது வாய்ப்பு எனக்கு. ஒன் இஸ் ஆக்சுவலி ஸ்டான்லி குப்ரிக்கோடைய 2001 Space Odyssey, இன்னொன்று ஜஃப்ராலியோடைய ரோமியோ அண்ட் ஜூலியட், அப்புறம் வந்து என்ன ப்ளோ, ஆண்டனைனுடைய ப்ளோ. ப்ளோ வந்து நான் படம் பார்க்குறேன், எனக்கு புரியல, ஆனா இது எனக்கு தான் எடுத்திருக்குன்னு, ஆனா எனக்கு புரியலன்னு இது என்ன மாதிரி ஆளுக்கு தான் இது எடுத்திருக்குன்னு ஏதோ நினைச்சுக்கிறேன் நான். சேம் வே இந்த படம் இது வந்து அதாவது 2000 Space Odyssey is actually அதாவது ரொம்ப ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து காமிக் புக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன், மற்ற ஃபிலிம், எஸ்பெஷலி காமிக் புக்கு, அதனால அந்த பழக்கமெல்லாம் இருந்து பாருங்க. அதனால எனக்கு அந்த படம் வந்து சட்டான எனக்கு ரொம்ப பிடிச்சி. இன்னொன்று என்னன்னா, படம் போய் உட்கார்ந்த உடனே நான் இப்போ சொன்னேன் பாருங்க, கம்யூனிகேட்டிவா படம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கேவ் மேன்ல இருந்து ஆக்சுவலா என்னன்னா, அந்த படத்துல கேவ் மேன் வந்து ஆயுதத்தை பயன்படுத்த பார்த்துருப்பீங்க நீங்க தான். ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கான பயன்பாட்டை அவன் அறிஞ்சிடுவான். அந்த அந்த இது மங்கி எலும்பு அந்த எலும்பை வந்து உடைச்சிட்டே இருக்கும். கையில இருந்து அப்படியே ஸ்லிப் போய் அந்த இது போய் அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அப்படியே ஸ்பேஸ் கிராஃப்டா ஆகிடும், மாறிடும். அப்படின்னு என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த 2000 ஆண்டை அவர் ஸ்கிப் பண்ணி வருவாரு. அதாவது கேவ் மேன் கதையை காமிச்சிட்டு முத ஆயுதத்தினுடைய பயன்பாட்டை அது வந்து மனித இனம் தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் அது என்னென்னலாம் செஞ்சிருக்கு, அப்புறமேல அடுத்த அந்த கதைக்கு போயிடும். அது வந்து விஷுவலா நான் எதுக்கு சொல்றேன், அந்த ஏஜ்ல பிகாஸ் அந்த ஷேப்லயே அப்படியே மாறிடும் ஸ்பேஸ் கிராஃப்டா, அந்த எலும்பே அப்படியே மாறிடும். இல்லை இப்ப ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது வந்து விஷுவலா பேசுது. அந்த படத்துல நிறைய கன்வின்சிங்கான ஏரியா வந்து, அதாவது அதுக்கப்புறம் 10 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார் ஆகுது. 10 வருஷம் கழிச்சு 77ல வருது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். அதுதான் முத அதுல வந்து அந்த டக்ளஸ் ட்ரம்பால் இஸ் ஆக்சுவலி 22 இயர்ஸ் தான். அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் செஞ்சவன் 22 வயசு தான் அந்த படத்துல. ஒரு முக்கியமான வந்து அது லக்கிலி
அந்த ஏஜ்ல. நாங்க இப்பதான் பார்த்தோம். அது என்னன்னா வந்து ஸ்டான்லி கூப்ரிக் இஸ் தி டைரக்டர் ஃபார் இது இல்லையா, ஸ்பார்டகஸ். ஸ்பார்டகஸ் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஏதாவது ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த பேரை கனெக்ட் பண்ணிட்டு போய் பார்க்கறது நாங்க அப்படிதான் பார்த்தேன். ஜஃப்ராலியோட படம் வந்து ஏன் அது எனக்கு ரொம்ப பெரிய மாற்றமாக இருந்துச்சுன்னா, ஜஃப்ராலி இஸ் ஃப்ரம் தியேட்டர், யூரோப்பியன் தியேட்டர், ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர். ஆனால் அந்த படம் முதன் முறையா வந்து அந்த படம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லிஃப்ட். எப்படின்னா பீரியட் ஃபிலிம் அது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாம் ரொம்ப காஸ்டியூம் டிராமா மாதிரி இருக்கும். ஹாலிவுட் படங்க வந்து ஒரே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து பேசிட்டே இருப்பாங்க, வேற வேற ட்ரெஸ் போட்டு. இது அப்படி இல்லை, இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா. ரோமியோ அண்ட் ஜூலியட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படம் வேற, அந்த படம் வேற. ரொம்ப ஆத்தென்டிக் ஷேக்ஸ்பியரியன் காஸ்டியூமு, இட்டாலியன் ஆக்சுவல் லொக்கேலு, அது மாதிரி ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபிலிம். அது அப்பதான் வந்து சினிமா வேற அப்படின்னு ஒண்ணு, இது மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு பாருங்க. அந்த அது ரைட் ஏஜ் அந்த அந்த டைம்ல கிடைச்சது. சரி சரி. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க யாருமே அதை ஃபீல் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு செஷன். ஆனால் இது எல்லாமே முன்னாடி எங்களுடைய வெப்சைட்ல பேசாம அப்படின்ற மேகசின்ல இருக்கு. ஜெரோம் பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே அதில் அவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு இங்கே பேசின எல்லாமே தொகுத்து அதில் இருக்கு. அது சீக்கிரமா புக்காக வரும். இப்பயே நான் சொல்லியிருக்கேன், அப்பதான் சீக்கிரமா புக்கா இங்க இருக்கிறாரு. ரொம்ப வருஷமா ரீசன் ஃபார் தட். அதனால அது சீக்கிரமா புத்தகமா வந்துடும். அதனால நீங்க இந்த பேர்லாம் அந்த வெப்சைட்லேயே தமிழ் ஸ்டுடியோவில் போனீங்கன்னா பேசாமலி எல்லாமே இருக்கும், அது நீங்க படிக்கலாம். எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இங்கே பேசின எல்லா விஷயமும் அதில் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். காலங்காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த நல்ல சினிமா புரியல, இந்த மாடர்ன் சினிமா புரியல, மாடர்ன் ஆர்ட்ஸ் புரியல, சில ஓவியங்கள் புரியல அப்படின்றது வந்து இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் தான். நீங்கள் திடீர்னு தெலுங்கு லாங்குவேஜில் ஒரு எழுத்துக்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் படிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து நமக்கு அந்நியமான ஒரு விஷயம். அந்நியமானதை விட அதை லேர்ன் பண்ணுறதுக்கான நம்மகிட்ட ஒரு சிரத்தை இல்லை. நம்ம அதோட கிராமர் ஒன்று, அந்த லாங்குவேஜ்னு ஒரு கிராமர் இருக்குது, அந்த லாங்குவேஜ்க்கான சில கட்டமைப்புகள்லாம் இருக்குது. அது தெரிஞ்சிக்காம நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. நானும் மிஸ்கின் அவர் டாக்டர்லாம் மருது சார் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஒரு ஓவியத்தை வந்து நானும் அவர் டாக்டர் இன்னொரு 2-3 பேர் பார்த்தோம். ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்க, கீழே சின்னதாக ஒரு கோடு மட்டும்தான். இது எங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மிஸ்கின் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து வேற ஒரு ஆங்கிள் நான் பார்க்குது. ஒரு சின்ன கோடு மட்டும்தான் இருக்கும். அந்த கோடு வந்து ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கடல் மேலே அவங்க நின்றுட்டு இருக்காங்கன்றதை ரொம்ப அழகாக ஒரு டாக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா, நம்ம ஒரு அந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும், கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் நிறைய படிக்கணும். அதுக்கு முன்னாடி நிறைய ஓவியங்களை பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து நிறைய படங்கள் பார்க்கறது மூலமாக தான் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லாமல் நான் எடுத்தோன்னு ஒரு விஷயத்த பார்ப்பேன், எனக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ஓடுது, அதில் எனக்கு முன்னாடி ஒரு கேன்வாஸில் தெரியுது அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம். அதை நம்ம லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் அதை புரிய முடியும். அப்படி அது புரியலன்னா அப்படி ஒரு விஷயமே இருக்காது. நமக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் ஓவியர் என்ன நினைச்சாரோ அல்லது ஒரு ஃபில்ம் மேக்கர் என்ன நினைச்சாரோ அதை நமக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லேக்காக இருக்கணும், அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இன்னொரு சின்ன சிம்பிள் உதாரணத்தை முடிச்சிடலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே வந்து இவங்க பேசுனதுக்கான அந்த ப்ரீ விஷுவல்ஸ் பற்றி ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே இங்கே இருக்கு அப்படின்றத நான் சொல்லாமலே நீங்கள் எடுத்து அதை பார்த்து வாங்கி போயிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிட்ட மாதிரி இருக்கும். நான் அதை சொல்லணும்னு அவசியம் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நான் வந்தது ரொம்ப நன்றி.